Hi friends, இன்னைக்கு ஜெனரல் சயின்ஸ் சீரீஸ்ல பிசிக்ஸ் டாபிக் ஒன்று பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம் சரியா? ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபோர்ஸஸ் அண்ட் மோஷன் பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி நம்ம ஒன்று கொடுத்தோம் கரெக்டா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் கரெக்டா? ஸோ லாஸ்ட் ஜெனரல் சயின்ஸ் வீடியோவில் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் ரீகேப் பார்த்துக்கோங்க. ஸோ லெக்சர் நம்பர் 90 சரியா? ஸோ அதில் ஃபோர்ஸ்னா என்ன, ப்ரெஷர்னா என்ன, ஜென்ரலாக மோஷன்னா என்ன, இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் அதில் இருக்கும் சரியா? ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கும் சரியா? ஸோ இந்த வீடியோவோட பார்ட் 2ங்கிறது கம்ப்ளீட் ஆகும். ஸோ இன்னும் ஒரே ஒரு பார்ட்டில் நம்ம அந்த டோட்டல் பெரிய கான்செப்டையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரியா? இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மோஷன்னா என்ன, டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒன்றா வேறையா, யூனிஃபார்ம் மோஷனுக்கும் நான் யூனிஃபார்ம் மோஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ், ஸ்பீடும் வெலாசிட்டியும் ஒன்றா வேறையா, ஆக்சலரேஷன்னா என்ன, ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் அல்லது வெலாசிட்டி அல்லது ஸ்பீட் அல்லது டிஸ்டன்ஸ் சம்திங் ஏதோ ஒரு பேராமீட்டரை நம்ம கிராஃப் மூலமாக எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம், கிராஃப் மூலமாக எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதையும், இக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட், இக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் ஃபைனலாக நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம் சரியா? ஸோ இந்த வீடியோங்கிறது ரொம்ப முக்கியமான வீடியோ, லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் ரெகுலராக அப்டேட் ஆகும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இந்த யூனிட்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மோஷன், அதை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க வரோம். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ நான் சொன்னேன். ஸோ விச் காசஸ் மோஷன், ஸோ ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஆன ஆப்ஜெக்ட் அதுதான் மோஷனை கிரியேட் பண்ணுது கரெக்டாக? ஸோ மோஷனுங்கிறது நம்ம எப்போவுமே அதை ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ மோஷன்னா என்ன, ஜஸ்ட் மூவ்மெண்ட் அவ்வளோதான். நம்ம ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அது ஒரு ஆப்ஜெக்ட்டுங்கிறது ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆகுறது. ஸோ சேஞ்ச் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அதோட பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் சேஞ்ச் ஆகிறது தான் ஒரு மோஷனை கிரியேட் பண்ணுது ரைட்டா? ஸோ எல்லா மோஷனுமே நம்மளால ஃபீல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ நான் இந்த டைரியை நான் மூவ் பண்ணுறேன், ஸோ இது நம்மளால ஃபீல் பண்ண முடியும், ஓகே டைரிங்கிறது மூவ் ஆகுது, ஓகே கரெக்டா? பட் இன்னும் நிறைய ஃபீல் பண்ண முடியாத மோஷன்ஸ் கூட இருக்கு. ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளோட எர்த்தை சொல்லலாம். ஸோ எர்த்துங்கிறது மூவ் ஆகிட்டே தானே இருக்கு, எர்த்துங்கிறது தன்னைத்தானே ரிவால்வ் ஆகிட்டே இருக்கு, அதே நேரம் சன்னை சுற்றியும் அது ரொட்டேட் ஆகிட்டே தான் இருக்கு. பட் நம்மளால அதை ஃபீல் பண்ண முடியுமா? கண்டிப்பாக அதை நம்மளால ஃபீல் பண்ண முடியாது. ஜஸ்ட் என்னது சன்லைட் வருது, சன்லைட் போகுது, அந்த மாதிரி தான் நமக்கு தெரியுதே தவிர சன்னுங்கிறது சுத்துது, பூமி என்ன சுத்துது அப்படிங்கிறது நமக்கு தெரியுதா? கண்டிப்பா நமக்கு தெரியாது. ஸோ அந்த மோஷன்ஸ்லாம் நம்மளால ஃபீல் பண்ண முடியாது சரியா? ஸோ இது ஒரு வகையான ஒரு மோஷன் ரைட்டா? இன்னொரு வகை என்ன அப்படின்னா, இப்போ நீங்க ட்ரெயின்ல போறீங்க. ஸோ ட்ரெயின்ல நீங்க போகும்போது சுத்தி இருக்கிற மரம் எல்லாமே மூவ் ஆயிட்டே இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ நம்ம பார்த்துருக்கோம்ல, நம்ம சின்ன வயசுல நிலா நம்ம கூடயே வருதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தள்ளி போயிருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி அதுவுமே நம்ம என்ன, அது ஜஸ்ட் நம்மளோட பெர்செப்ஷன் தான். ஸோ நம்ம பார்க்கும்போது நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல ஓகே அந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் மூவ் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுப்போம். ஸோ எல்லா மோஷன்ஸும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மோஷன்ஸ் நம்ம இருக்கு. ஒன்று ஃபீல் பண்ற மோஷன்ஸ், இன்னொன்று நம்ம ஃபீல் பண்ண முடியாது. சில மோஷன்ஸ் என்னன்னா ஜஸ்ட் பெர்செப்ஷனா இருக்கும், அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அது மூவ் ஆகுற மாதிரி தெரியும் சரியா? சில பிக்சர்ஸ் பார்க்கும்போது பார்த்துருக்கீங்களா? ஸோ அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஆக்சுவலாக அது ரொட்டேட் ஆயிருக்காது. பட் நமக்கு அந்த கலர் சென்சேஷன் நமக்கு ரொட்டேட் ஆகிற மாதிரி ஒரு பெர்செப்ஷனை கொடுக்கும் சரியா? ஸோ இது ஜென்ரலாக மோஷன் பற்றி. ஸோ மோஷன் எப்போவுமே ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு நம்ம மூவ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரே ஸ்ட்ரைட் லைனில் மூவ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது இல்லையா? இப்போ இருக்கிற டிராஃபிக்ல ஸ்ட்ரைட் லைன் மூவ்மெண்ட்டும் பாசிபிள் கிடையாது, அது வேற விஷயம் ரைட்டா? ஸோ எல்லாம் டேக் டைவர்ஷன் தான். ஸோ நம்மளோட மூவ்மெண்ட் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக ரோட்ல கரெக்டா? இப்படி இருக்கலாம். ஸோ சப்போஸ் நமக்கு மோஷன் இந்த மாதிரி கூட இருக்கும், ஸோ சர்க்குலர் மோஷன் இந்த மாதிரி கூட இருக்கும். ஸோ எந்த மாதிரியும் இருக்கலாம், எந்த ஷேப்ஸ்லையும் இருக்கலாம் சரியா? ஸோ இந்த மாதிரி தான் ஸ்ட்ரைட் லைன்ல தான் போகணும் அப்படி ஸ்ட்ரைட் லைன்ல ஒரு மூவ்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் அது மோஷன் அப்படிங்கிறது கிடையாது சரியா? அப்போ எப்படி தான் மோஷனை டிஸ்கிரைப் பண்றது? எல்லா விதமான மோஷனும் இருக்குன்னு சொல்றீங்க. அப்போ எப்படி தான் டிஸ்கிரைப் பண்றது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ஸோ நம்ம வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் கேட்குறாங்க. அப்போ நம்ம எப்படி சொல்லுவோம்? அந்த ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒரு டேர்னிங் இருக்கு, அந்த டேர்னிங் பக்கத்துல அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். இல்லைன்னா ஒரு லைப்ரரி இருக்குல்ல, அந்த லைப்ரரிக்கு அடுத்த டேர்னிங், சம்திங் ஏதோ கோயில் இருக்குல்ல அதுக்கு அடுத்த டேர்னிங், இப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பாயிண்ட், ஏதோ ஒரு லேண்ட்மார்க் வச்சு தானே சொல்றோம். ஸோ அந்த லேண்ட்மார்க்கை தான் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டா? ஸோ இப்போ இந்த நம்ம வீடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கூல் பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஸ்கூல் தான் ரெஃபரன்ஸ். அப்போ எல்லாத்துக்குமே ஒரு ஆப்ஜெக்ட் நான் லொகேட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் தேவை சரியா? ஸோ அதே மாதிரி நான் ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷனை டிஸ்கிரைப் பண்ணணும், அதோட மோஷனை டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா எனக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தேவை. அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான் ஆரிஜின். புரியுதா? ஸோ ஆரிஜின்ங்கிறது என்ன? ரெஃபரன்ஸ் பாயிண்ட் சரியா? புரிஞ்சுதா இல்லையா? ஸோ எங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்ல, சும்மா ஒரு இடத்துல போய் நிக்க கூடாதுல்ல. ஸோ எங்க இருந்து நம்மளுடைய ஜேர்னியை கண்டினியூ பண்ணணும். ஓகே ஸ்கூல் வந்துட்டோம், ஓகே அப்போ இங்க பக்கத்துல தான் எங்கேயோ நம்ம ஃப்ரெண்ட் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிட்டு தானே அங்க இருந்தாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அல்லது ஆரிஜின் பாயிண்ட். ஸோ ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷன்
பொசிஷனை நான் டிஸ்கிரைப் பண்ணணும், டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்னா ஐ நீட் a ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கால்ட் an origin. புரிஞ்சுது? ஸோ ஆரிஜினான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். சரியா? ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சிம்பிளஸ்ட் மோஷன் பற்றி பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஒரு சின்ன சாதாரண ஒரு மோஷன் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறது? ஸோ ஜஸ்ட் ஒரு சாதா பேசிக் மோஷன் தான் நம்மளோட ஸ்ட்ரைட் லைன் மோஷன். சரியா? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரைட் லைனில் மூவ் ஆகிட்டே இருக்குது. சரியா? ஸோ அந்த ஆப்ஜெக்டை பற்றி, அந்த மோஷனை பற்றி நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போ இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கு. சரியா? ஸோ இதோட டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஈக்குவலா? நம்ம கூட அடிக்கடி இதை இன்டர்ரிலேட்டடான டேர்ம்ஸாக தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம், திடீர்னு டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். ரைட்டா? ரெண்டுமே ஈக்குவலாக நினச்சிட்டு சுற்றிட்டு இருந்தோம். கரெக்டாக? பட் ஆக்சுவலாக ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. சரியா? ஸோ ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போ இதுதான் என்னோட ஆரிஜின். கரெக்டாக? நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் இங்கே வரேன். சரியா? இந்த ஸ்கேலுங்கிறது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஸ்கேல். சரியா? நாங்கள் ஆரிஜின், இதுதான் என்னோட ஆரிஜின் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். கரெக்டா? நீங்க இருந்து என்னோட ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணி அப்படி சிபி வழியா நான் ஏ ரீச் பண்றேன். சரியா? இப்படி ஏ ரீச் பண்ணும்போது டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு எனக்கு எவ்வளவு வரும்? 0ல இருந்து 50. ஸோ டிஸ்டன்ஸ் டிராவல்டு எனக்கு எவ்வளோப்பா வரும்? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 50 கிலோமீட்டர்ஸ். கரெக்டா இல்லையா? ஸோ 0ல இருந்து 50. இப்போ நான் எங்க நிக்கிறேன்னா, ஓகேவா? இப்போ டிஸ்டன்ஸ் 50 கிலோமீட்டர்ஸ். இப்போ என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்கலாம். சரியா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ல என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா, இங்க இருந்து ஆரிஜின்ல இருந்து ஃபைனலா நான் எங்க நிக்கிறேன் அந்த டிஸ்டன்ஸ் தான் என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட். புரியுதா? அப்போ இதுதான ஆரிஜின். இப்போ என்னோட ஃபைனல் பாயிண்ட் எங்க? ஏ. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன? 50. ஓகே. அப்போ இங்க டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல். டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் தானே, என்ன வேற வேற அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். கரெக்டா? இப்போ அகைன் பாருங்க. இப்போ நான் இங்க நிக்கிறேன் இல்லையா? இப்போ நான் அகைன் நான் பி பொசிஷனுக்கு வரேன். சரியா? எங்க வரேன்? பி பொசிஷனுக்கு வரேன். இப்போ நான் என்னோட ஜேர்னி எங்க இருக்குன்னு பாருங்க. ஓல இருந்து ஏக்கு போனேன். இப்போ ஏல இருந்து அகைன் நான் ரிட்டர்னா பிக்கு வரேன். சரியா? இப்போ என்னோட டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்பா? 50. ஃபர்ஸ்ட் ஒரு 50 போனேன் பிளஸ் ஒரு 30. கரெக்ட்? அப்போ இப்போ என்னோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 80 கிலோமீட்டர்ஸ் நான் டிராவல் பண்ணியிருக்கிறேன். சரியா? இப்போ நான் எங்க நிக்கிறேன்? இங்க நிக்கிறேன். கரெக்டா? இப்போ என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும்? டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது எப்பவுமே இனிஷியல் பாயிண்ட்டுக்கும் ஃபைனல் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். புரியுதா இல்லையா? அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? இப்போ என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? இனிஷியல் பாயிண்ட் எங்க இருக்கு? 0. இப்போ நான் நிக்கிற பாயிண்ட் எங்க இருக்கு? 30. அப்போ 0 to 30 என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ என்ன வரும்? 30 கிலோமீட்டர்ஸ் வரும். பாத்தீங்களா? ஸோ டிஸ்டன்ஸுங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. அஸ் ஐ மூவ். கரெக்டாக? நான் மூவ் பண்ண டிஸ்டன்ஸுங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பாருங்க, நான் எந்த பொசிஷனில் அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் நான் இனிஷியல் பாயிண்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் அந்த ரேஞ்ச் தான் உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்டா இருக்க போகுது. அது கூடணும் குறையணும் அப்படிங்கிற மாதிரி எந்த கண்டிஷன்ஸும் கிடையாது. அது ஒன்று. சரியா? ஸோ எப்பவுமே டிஸ்டன்ஸ் இருக்கிற இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு கிடையாது. புரியுதா? ஸோ இதுல இருந்தே தெரியுது டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் நாட் ஈக்குவல். இதுல பி கிளியர் வித் திஸ் கான்செப்ட். சரியா? இந்த கான்செப்ட்ல ரொம்ப கிளியரா இருங்க. டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் வேற வேற. அப்ப டிஸ்டன்ஸ் என்ன? ஜஸ்ட் நான் எவ்வளவு தூரம் டிராவல் பண்றேன் அதுதான் டிஸ்டன்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட். புரியுதா இல்லையா? ஓகேவா? ஸோ அந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட். புரியுதா இல்லையா? ஓகேவா? ஸோ இப்போ சப்போஸ் நாங்கள் ஓல இருந்து ஏக்கு போறேன். கரெக்டா? ஸோ ஏல இருந்து அகெயின் நான் ஓக்கு வரேன். ஸோ தேர்ட் கேஸ் பாருங்க. ஓல இருந்து ஏக்கு போறேன், ஏல இருந்து அகெயின் ஓக்கு வரேன். இப்போ என்னோட டிஸ்டன்ஸ் என்னப்பா இருக்கும்? ஸோ 50 பிளஸ் 50. கரெக்டா? 100 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். கரெக்டா இல்லையா? ஓகேவா? இப்போ என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும்? நான் ஓல இருந்து ஏக்கு போறேன், அகெயின் இப்போ ஓக்கு வரேன். ஸோ நான் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணேன்? ஓல ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ எங்க நிக்கிறேன்? அதே ஓல தான் நிக்கிறேன். அப்போ என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும்? 0 கிலோமீட்டரா இருக்கும். கரெக்டா? ஸோ டிஸ்பிளேஸ்மெண்டே இருக்காது. புரியுதா இல்லையா? எவ்வளவு டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் பாத்தீங்களா? அப்போ கண்டிப்பா டிஸ்டன்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த கான்செப்ட்ல ரொம்ப ரொம்ப கிளியரா இருங்க. சரியா? ஸோ ஒரு மோஷனை ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டியால் ரெப்ரசென்ட் பண்ணலாம். அவ்வளோதான். சரியா? ஸோ ஒரு மோஷனை ரெப்ரசென்ட் பண்ணுறது டிஸ்டன்ஸ் அல்லது டிஸ்பிளேஸ்மெண்ட். இது மூலமாக நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இது ரெண்டுமே எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, அதோட ஃபைனல் பொசிஷன், அந்த ஆப்ஜெக்ட் எந்த பொசிஷனில் இருக்குது ஃப்ரம் த ரெஃபரன்ஸ், ஆரிஜின்ல இருந்து எவ்வளோ பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். அது டிஸ்பிளேஸ்மெண்ட். கரெக்டாக? ஸோ அதே நேரம் எவ்வளவு தூரத்தில் இருக்குது, எவ்வளவு டிஸ்டன்ஸ் இவ்வளவு தூரம் நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி டீடைல்ஸ் எல்லாத்தையும் சொல்றதா அந்த டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிற ரெண்டு பேராமீட்டர். சரியா? ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ 2 டைப்ஸ் ஆஃப் மோஷன் பத்தி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம ரெக்டிலினியர் மோஷன், சர்க்குலர் மோஷன் அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் மோஷன்ஸ் பார்த்தோம். இப்போ ஜெனரலா ஒரு வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி பிசிக்கல் குவான்டிட்டி வச்சு எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு விதமா சொல்லலாம். யூனிஃபார்ம் மோஷன், நான் யூனிஃபார்ம் மோஷன். சரியா? பேர்ல இருக்கு இல்லையா? யூனிஃபார்ம்னா என்ன? எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறது தானே யூனிஃபார்ம். கரெக்டா? அப்ப நம்ம ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம்ல ஒரே டிஸ்டன்ஸை நம்ம மூவ் ஆயிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுதான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ நம்ம ஒரு கிலோமீட்டர் போறோம். ஸோ அதுக்கு ஒரு
1 ஹார்ல 1 கிலோமீட்டர், அடுத்த ஹார்ல மறுபடியும் 1 கிலோமீட்டர், அந்த மாதிரி நம்ம ஈக்குவலா டிராவல் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த மாதிரி மோஷன் தான் யூனிஃபார்ம் மோஷன். சரியா? ஸோ இங்க பார்த்தாலே தெரியுதுல்ல. ஸோ மொதல் செகண்டுக்கு 5 மீட்டர், அடுத்த செகண்டுக்கு 5 மீட்டர், அடுத்த செகண்டுக்கு 5 மீட்டர். ஸோ கண்டினியூஸா 5 மீட்டர் ஈக்குவல் டிஸ்டன்ஸா நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். புரியுதா இல்லையா? இந்த மாதிரி மோஷனை தான் யூனிஃபார்ம் மோஷன் சொல்லுவோம். புரியுதா? ஸோ ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். ஸோ அடுத்த கேட்டகரி பாருங்க, அடுத்த ஐயோ பாருங்க. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு நான் ஒரு 2 மீட்டர் கிராஸ் பண்ணியிருக்கிறேன், அடுத்த செகண்டுக்கு 3 மீட்டர் இன்க்ரீஸ் ஆயிட்டேன், அதுக்கப்புறம் மறுபடியும் 5 மீட்டர், மறுபடியும் அப்படியே 2 மீட்டரா குறைஞ்சிட்டு மறுபடியும் 3 மீட்டரா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி வேரியேஷன் இருந்தது, அந்த டிஸ்டன்ஸ்ல வேரியேஷன் இருந்தது அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ ஈக்குவலா இல்லையா? ஸோ ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி டிஸ்டன்ஸ் கவர் ஆகிட்டே இருக்கு. சரியா? ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? எக்ஸாம்பிள் ஜென்ரலா சொல்லணும் அப்படின்னா யூனிஃபார்ம் மோஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், நம்மளோட கிளாக் தான். கரெக்டா இல்லையா? ஓகேவா? ஸோ ஒரு செகண்ட் எடுக்கணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுது. கரெக்டா? ஸோ அது எல்லாமே அன்லெஸ் அந்த பேட்டரி அந்த செல்லுங்கிறது ட்ரெயின் ஆகாத வரைக்கும் அந்த ரேட்டுங்கிறது நம்ம சேஞ்ச் ஆகுது. கரெக்டா இல்லையா? சப்போஸ் செல்லுங்கிறது ட்ரெயின் ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் அது என்ன ஆகும், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி அது யூனிஃபார்ம் மோஷனை தான் ப்ளே பண்ணுது. ரைட்டா? இது நான் யூனிஃபார்ம் மோஷன்னா நம்ம சுத்தி இருக்கிற எல்லாமே நான் யூனிஃபார்ம் மோஷன் தான். கரெக்டா? ஸோ நம்ம ஒரு டிராஃபிக் இருக்கிற ஏரியால போறோம், நம்ம வீட்ல இருந்து போகும்போது நம்ம ஏரியாவை கிராஸ் பண்ணும்போது ஆப்வியஸா ஓரளவுக்கு டிராஃபிக் கம்மியா இருக்கும். அப்ப நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமா டிராவல் பண்ணியிருப்போம். ஸோ இது டவுன் ஏரியா மெயின் சிட்டிக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா டிராஃபிக் இருக்கும். ஸோ நம்ம உருட்டிட்டு போற அளவுக்கு தான் நமக்கு டிராஃபிக், அந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்கும். கரெக்டா இல்லையா? ஸோ அப்போ நம்ம டிஸ்டன்ஸ் டிராவல் ரொம்ப குறைவா தான் இருக்கும். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி இடத்துல நமக்கு நான் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ ரியல் டைம்ல நடக்கக்கூடிய எல்லாமே நான் யூனிஃபார்ம் மோஷன் தான். எக்ஸாம்பிள்ஸ் வச்சு ஏதாவது சினாரியோ கேட்பாங்க. ஸோ அதனால அந்த எக்ஸாம்பிள்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இதில் என்ன சொல்லலாம், ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் ஒவ்வொரு விதமாக டிஸ்டன்ஸை இப்போ டைம் அதை கவர் பண்ணுது. கரெக்டாக? ஸோ ஒரு பர்டிகுலர் இன்டர்வலில் ஒரு ஆப்ஜெக்ட் இந்த மனுஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் மீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்பாரு 2 செகண்டில். ஸோ இந்த மனுஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 செகண்டில் ஒய் மீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. இந்த ட்ரக் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 செகண்டில் இசட் மீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் ஒவ்வொரு விதமாக ட்ராவல் பண்ணுது. அப்போ இப்போ எனக்கு என்ன சிந்தனை வருது அப்படின்னா, அப்போது ஓகே மோஷனை ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்டன்ஸையும் தாண்டி இன்னொரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி தேவைப்படுது. கரெக்டா? ஏன்னா எந்த அளவுக்கு அந்த டிஸ்டன்ஸ்ங்கிறது வேரி ஆகுது, அந்த வேரியேஷனை நான் இன்க்ளூட் பண்ணணும் மோஷன்ல. கரெக்டா இல்லையா? ஸோ இன்னும் கொஞ்சம் தெளிவா நான் மோஷனை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நான் இன்னொரு பேராமீட்டர் யூஸ் பண்றேன், அதுதான் ஸ்பீட். புரியுதா? ஸோ அந்த ஆப்ஜெக்டோட ரேட் ஆஃப் மோஷனை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற டேர்ம் தான் நம்மளோட ஸ்பீட். சரியா? ஸோ இப்போ ஸ்பீடோட ஃபார்முலா என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் டிராவல்ட் பை டோட்டல் டைம் டேக்கன். ஸோ எவ்வளவு தூரம் நான் சொன்னாலும் டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்ட் பை டோட்டல் டைம் டேக்கன். ஸோ எவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருக்கிறோம், ஸோ எவ்வளவு டைம்ல டிராவல் பண்ணியிருக்கிறோம், அந்த ரேஷியோ தான் உங்களுக்கு ஸ்பீட். சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லலாம், ஸோ ஸ்பீடும் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. கரெக்டா? ஸோ ஒரு டைம்ல ரொம்ப டிராஃபிக் இல்லை அப்படின்னா நம்ம ஸ்பீடுங்கிறது ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி ஹைவேஸ்லாம் ஓகே பயங்கர ஸ்பீடாக நம்ம போகலாம். ஸோ இது நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம அந்த சிட்டி சைடு வந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம ஸ்பீடை கம்மி பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்போ அதுவும் வேரி ஆகிட்டே தான் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டைம்ல நம்ம இந்த ஸ்பீடை தான் நம்ம ஜென்ரலாக எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். புரியுதா இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பீட் இருந்திருக்கும்ல, ஸோ அதையும் அடுத்தது ஃபைனல் ஸ்பீட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டோம் அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீட் அந்த மாதிரி வந்துடும். சரியா? ஸோ இல்லைனா டிஸ்டன்ஸ் டிராவல் பை டோட்டல் டைம் டேக்கன். ஸோ எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருக்கிறோம், எவ்வளவு டைம்ல டிராவல் பண்ணியிருக்கிறோம், ஸோ மொத்த டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸ்பீடு குறைவாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி மொத்தமாக எவ்வளவு டிஸ்டன்ஸ் நம்மளோட ஜேர்னியில் எடுத்திருக்கிறோம் பிளஸ் டிவைடட் பை எவ்வளவு டைம் எடுத்திருக்கிறோம். புரியுதா? ஸோ இந்த ரெண்டுத்தோட ரேஷியோ தான் ஆவரேஜ் ஸ்பீட். புரியுதா இல்லையா? ஸோ ஸ்பீடுனா ஜஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ், அவ்வளவுதான். ஓகேவா? ரேட்னாலே வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தானே. ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளவு தூரம் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுது, அந்த ரேஷியோ தான் ஸ்பீட், ஆவரேஜ் ஸ்பீட். புரியுதா இல்லையா? ஸோ இதோட எஸ்ஐ யூனிட் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா மீட்டர் பர் செகண்ட். ஸோ டிஸ்டன்ஸ்ங்கிறது எப்படி நம்ம சொல்லுவோம், மீட்டர்ல தானே சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி டைம் எப்படி சொல்லுவோம், செகண்ட்ல சொல்லுவோம். ஸோ மீட்டர் பர் செகண்ட் சொல்லலாம், சம்டைம்ஸ் சென்டிமீட்டர் பர் செகண்ட் கூட சொல்லலாம். ஸோ இல்லைனா எப்படி சொல்லலாம், மீட்டர் பர் மினிட்னு கூட சொல்லலாம்பா. கரெக்டா? ஸோ மீட்டர் பெர் மினிட்னு சொல்லலாம், இல்லைனா மீட்டர் பெர் ஹவர்னு கூட சொல்லலாம். பட் மெயினாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேலே இருக்கிறது டிஸ்டன்ஸோட யூனிட்டாக இருக்கணும், கீழே இருக்கிறது டைமோட யூனிட்டாக இருக்கணும், அவ்வளோதான். சரியா? ஸோ ஜெனரலாக ஸ்டாண்டர்டான எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஸ்பீட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மீட்டர் பர் செகண்ட் தான். சரியா? இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் ஹையஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா கிலோமீட்டர் பர் ஹவர். சரியா? ஸோ இதெல்லாமே கொஞ்சம் அடிஷ்னலாக மேபி இப்படி இருக்கலாம். சரியா? ஸோ இப்படி கேட்கலாம், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ யூனிட் ஆஃப் ஸ்பீட் அப்படின்னு கேட்டு ஏதாவது ஒரு ஆப்ஷனை கொடுத்து வச்சிருக்கலாம். ஸோ செகண்ட் பெர் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆமாம் சென்டிமீட்டர் செகண்ட்லாம் வரும் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிடக்கூடாது. சென்டிமீட்டர் பர் செகண்ட் தான் தப்பான யூனிட் ஆஃப் ஸ்பீடு. கரெக்டா இல்லையா? ஓகேவா? அந்த மாதிரி இதுக்கு இந்த மாதிரி யூனிட்ஸ் வச்சு கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. சரியா? அது என்னெல்லாம் யூனிட் மூலமா ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இப்போ ஸ்பீடு நம்ம ஸ்பீடா போயிட்டு இருக்கிறோம். சரியா? இவ்வளவு ஸ்பீட்ல போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொல்லுவோம்,
100 கிலோமீட்டர்ஸ் per hour அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. 100 கிலோமீட்டர்ஸ் per hour அப்படின்னு மட்டும் தான் நம்ம சொல்லுவோம். 100 கிலோமீட்டர்ஸ் per hour நார்த்வர்ட்ஸ், 100 கிலோமீட்டர்ஸ் per hour சவுத்வர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? ஸோ ஸ்பீடுங்கிறது எப்போவுமே எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஒரு மேக்னிடியூட், ஒரு அளவு மட்டும் தான் சொல்லும். ஸோ இவ்வளவு 100 கிலோமீட்டர் நான் போயிட்டு இருக்கிறேன், ஒரு மணிக்கூருக்கு 100 கிலோமீட்டர் நம்ம போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம், அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மேக்னிடியூட மட்டும் சொன்னோம் அப்படின்னா அதுதான் ஸ்பீடோட மெயின் ரெப்ரசன்டேஷனே. புரியுதா? ஸோ ஸ்பீட் டசன்ட் ரெப்ரசன்ஸ் டைரக்ஷன். ஸோ ஸ்பீட் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா டைரக்ஷனா சொல்லக்கூடாது. நான் ஸ்பீட் எவ்வளோன்னு கேட்டோம் அப்படின்னா 100 கிலோமீட்டர்ஸ் நார்த் அப்படின்னு சொல்லலாம், அது ஸ்பீடு கிடையாது. அப்போ அது என்ன பேராமீட்டர் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். சரியா? இந்த ஸ்பீடுங்கிறது என்ன? இட் ரெப்ரசன்ஸ் ஒன்லி மேக்னிடியூட், இட் டசன்ட் ரெப்ரசன்ஸ் டைரக்ஷன். அப்போ ஸ்பீடுங்கிறது என்ன பேராமீட்டர், என்ன குவான்டிட்டி? ரைட், ஸ்கேலார் குவான்டிட்டி. புரியுதா? அப்போ ஸ்பீடுங்கிறது வெக்டார் குவான்டிட்டி கிடையாது. ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம்ல, ஸ்கேலார் குவான்டிட்டினா என்ன? இட் ரெப்ரசன்ஸ் ஒன்லி மேக்னிடியூட். வெக்டார் குவான்டிட்டினா என்ன? இட் ரெப்ரசன்ஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். கரெக்டா இல்லையா? ஸோ அப்படி வெக்டார் குவான்டிட்டி நம்ம எப்படிப்பா ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? மேலே ஒரு ஆரோ மாதிரி போட்டுப்போம்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ஸ்பீடுங்கிறது இட் ரெப்ரசன்ஸ் ஒன்லி மேக்னிடியூட், அதனால நம்ம அது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி தான் சொல்லுவோம். மேலே அந்த ஆரோங்கிறதுலாம் வரவே செய்யாது. ஓகேவா? இதை மட்டும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ரைட்டா? இதை கேட்குற வாய்ப்பு இருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ ஜென்ரலாக நான் அந்த ஆரிஜின்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். டைம் டீயில் எஸ்ங்கிற டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிடுறேன். எஸ்ங்கிறது என்னப்பா? டிஸ்டன்ஸ், டீங்கிறது டைம். சரியா? ஸோ எஸ்ங்கிற டிஸ்டன்ஸ், பொதுவாக நம்ம எஸ்ங்கிறத டிஸ்டன்ஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், அதை மறந்துடாதீங்க. சரியா? ஸோ ஸ்பீடுக்கு எவ்வளோ ஸ்பீடு வரும் அப்படின்னா ஸ்பீட் ஈக்குவல் டு என்ன வரும் எனக்கு? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். கரெக்டா? ஸோ எஸ் பை டி, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷன் தான் வி, இட் டசன்ட் மீன்ஸ் வெலாசிட்டி. புரியுதா இல்லையா? ஓகேவா? ஸோ இது ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரியா? இப்போ நம்ம பார்த்தோம், ஓகே, இப்போ ஸ்பீடும் வெலாசிட்டியும் ஒன்றா நம்ம ஆல்ரெடி அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் சம்திங் அப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ வெலாசிட்டினா நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்பீட் அப்படிங்கிற மாதிரி நம்ம இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தோம். கரெக்டாக? அப்போ ஸ்பீடும் வெலாசிட்டியும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் இல்லை. சரியா? நம்ம எப்படி டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட் இவ்வளோ நாள் ஒன்று நினச்சிட்டு இருந்தோமோ அதே மாதிரி தான் இதையும் நினச்சிட்டு இருப்போம். கரெக்டாக? ஆனால் ஸ்பீடும் வெலாசிட்டியும் ஒன்று கிடையாது. அப்போ என்ன டிஃப்ரென்ஸ்? நம்ம ஸ்பீட் என்ன சொன்னோம்? அது மேக்னிடியூட மட்டும்தான் ரெப்ரசென்ட் பண்ணுது, டைரக்ஷனை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் அது கொடுக்காது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? பட் டைரக்ஷன் எனக்கு தேவை. ஸோ எந்த டைரக்ஷனில் நான் போயிட்டு இருக்கிறேன், நார்த்தா சவுத்தா இல்லைனா நார்த் ஈஸ்டா, அந்த மாதிரி டைரக்ஷன் எனக்கு தேவை அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய பிசிக்கல் குவான்டிட்டி தான் வெலாசிட்டி. புரியுதா இல்லையா? இப்போ வெலாசிட்டினா என்ன? ஒன்றுமே இல்லை, ஸ்பீடு வித் டைரக்ஷன். ஸோ ஸ்பீடு கூட டைரக்ஷன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதுதான் வெலாசிட்டி. புரியுதா? அப்போ 90 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஸ்பீட், 90 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹார் நார்த் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது வெலாசிட்டி. புரியுதா இல்லையா? அப்போ வெலாசிட்டிங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டியா வெக்டார் குவான்டிட்டியா? ரைட், வெலாசிட்டிங்கிறது ஆப்வியஸ் குவான்டிட்டி தான், வெக்டார் குவான்டிட்டி தான். புரியுதா? ஸ்பீடுங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி, வெலாசிட்டிங்கிறது வெக்டார் குவான்டிட்டி. வி கரெக்டா? எஸ் ஈக்குவலா மேட்ச் ஆகுது இல்லையா? ரைட்டா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினிஷன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. வெலாசிட்டி ஆஃப் an object is the speed of an object moving in a definite direction. கரெக்ட் இல்லையா? வெலாசிட்டி ஆஃப் an object is the speed of an object. ரைட், ஓகே. வெலாசிட்டிங்கிறது ஒரு ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் தான், இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது அப்படிங்கிறது அதில் முக்கியம். அதுதான் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோதான், மூவிங் இன் a definite direction. ரைட்டா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான டிஃபரன்ஸ். சரியா? ஸோ இது ப்ராப்ளம்லாம் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார்முலா என்ன? நம்ம இது வரைக்கும் நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம்ல, ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா என்ன? சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ், எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு, டோட்டல் டிஸ்டன்ஸ் டேக்கன் பை டோட்டல் டைம் டேக்கன், அதுதானே. ஆனால் ஆவரேஜ் வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? முக்கியமான பாயிண்ட். ஆவரேஜ் வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன? சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் பெர் டைம் டேக்கன். புரியுதா இல்லையா? ஸோ ஆவரேஜ் ஸ்பீடுனா சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் per time taken, average velocity na change in displacement per time taken. புரியுதா? ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், மறந்துடக்கூடாது. சரியா? ஓகேவா? ஸோ இப்போ ஒரு யூனிஃபார்ம் மோஷன் கொடுத்துருக்காங்க, யூனிஃபார்ம் வெலாசிட்டி, யூனிஃபார்ம் ரேட்டில் ஒரு மூட்டே இருக்குது அப்படின்னா அதோட வெலாசிட்டி, ஆவரேஜ் வெலாசிட்டி எப்படி இருக்கும்னா ஜஸ்ட் இனிஷியல் வெலாசிட்டி ப்ளஸ் ஃபைனல் வெலாசிட்டி டிவைடட் பை 2. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி ஒன்று கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ அது ப்ளஸ் ஃபைனல் வெலாசிட்டி, இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆவரேஜ் வெலாசிட்டி கிடைச்சிரும் இன் கேஸ் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன். புரியுதா? ஆனால் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், ப்ரொவைடட். புரியுதா இல்லையா? ஓகேவா? சப்போஸ் சில மோஷன்லாம் யூனிஃபார்ம்னு கொடுக்கல, யூனிஃபார்ம்னா கான்ஸ்டன்ட் அந்த மாதிரி ஏதாவது டேர்ம் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க, யூனிஃபார்ம்னு கொடுக்காம ஜென்ரலாக தான் கேட்பாங்க. ஸோ அந்த டைம் நீங்கள் என்ன பண்ணணும்? ஓகே, அதுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அந்த மாதிரி கேல்குலேட் பண்ணி தான் நீங்கள் இந்த வெலாசிட்டி வேல்யூவை கேல்குலேட் பண்ணணும். புரியுதா இல்லையா? ஓகேவா? ஸோ இது இன்னொரு மாதிரி சொல்லலாம். என்ன சொல்லலாம்? இதுதான் அர்த்தமெட்டிக் மீன். கரெக்டாக? இப்போ ஜென்ரலாக ஏதாவது ஒரு கொஸ்டினில் ஆப்ஷன்ஸ் மேபி ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக? ஸோ அதில் என்னென்னு கொடுத்துருப்பாங்க? அர்த்தமெட்டிக் மீன், ஜாமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன், சம்திங் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஐயோ, மீன்னாலே நமக்கு என்னன்னு தெரியாதே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். அந்த சாப்டர்
மட்டும் நான் இந்த ஆப்டிடியூட்ல அப்படியே விட்டுட்டேனே அப்படிங்க நினைக்கலாம். பட் ஒண்ணுமே கிடையாது. நம்ம படிச்ச ஃபார்முலா தான் அவங்க வேற மாதிரி கேட்டிருக்காங்க. புரியுதா இல்லையா? ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டினா என்ன? ஆவரேஜ் வெலாசிட்டி அதாவது இன்கேஸ் த வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் சேஞ்சிங் அட் யூனிஃபார்ம் ரேட். புரியுதா இல்லையா? ப்ரொவைடட். சரியா? ஸோ யூனிஃபார்ம் ரேட்ல அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆச்சு அப்படின்னா then the average velocity is given by the arithmetic mean of the initial velocity and the final velocity. புரியுதா இல்லையா? ஓகேவா? ஸோ அதுதானே அரித்மெட்டிக் மீன். அரித்மெட்டிக் மீன் ஜஸ்ட் மீன் தான். கரெக்டா? ஸோ அந்த எல்லா வேல்யூஸும் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ். அதுதானே அரித்மெட்டிக் மீன் சமேஷன் எக்ஸ் பை என்னன்னு படிச்சிருப்போம் இல்லையா? அதை தானே இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி பிளஸ் ஃபைனல் வெலாசிட்டி டிவைடட் பை 2 வெலாசிட்டி எடுத்துருக்கிறதுனால 2. அவ்வளோதான். புரியுதா? ஸோ அந்த மாதிரி அரித்மெட்டிக் மீன் ஃபார்முலா கொடுக்காம இப்படி கூட கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டால் கூட நீங்கள் சூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ அது அரித்மெட்டிக் மீன் இதை நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இந்த வெலாசிட்டியோட யூனிட்டும் ஸ்பீடோட யூனிட்டும் ஒன்னா, அதுவும் நம்ம பார்த்துக்கணும். கரெக்டா? ஸோ ஸ்பீடோட யூனிட்டும் வெலாசிட்டி யூனிட்டும் ஒன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று தான். அது ஒன்று தான். ரைட்டா? ஏன்னா ரெண்டுமே ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் அல்லது டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நத்திங் பட் டிஸ்டன்ஸ். கரெக்டா இல்லையா? ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? அந்த இனிஷியலுக்கும் ஃபைனல் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தானே டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ ரெண்டுத்தோட யூனிட்டும் ஒன்னா தானே இருக்கும். கரெக்டா? அப்புறம் அதுவும் அந்த யூனிட்டும் இந்த யூனிட்டும் ஒன்று தான். அதே மீட்டர் பர் செகண்ட், அதே கிலோமீட்டர் பர் ஹவர், அதே மீட்டர் பர் மினிட், அந்த மாதிரி ஜென்ரலாக நம்ம பார்த்தோம்ல ஸ்பீட்ல, அதே மாதிரி யூனிட்ஸ் தான் இதுக்கும் வரும். ஓகேவா இல்லையா? சரியா? சரி, இப்போ அடுத்தது பாருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வெலாசிட்டிக்கு வந்துட்டோம். கரெக்டாக? நம்ம எந்த ஃப்ளோவில் போயிட்டு இருக்கிறோம்னு புரியுதுல? இப்போ நீங்கள் வெலாசிட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா வெலாசிட்டியும் யூனிஃபார்மாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கலாம். சரியா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓலேருந்து ஏக்கு ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா? ஸோ ஓலேருந்து இந்த பொசிஷனுக்கு வரும்போது ஒரு 2 மீட்டர் பர் செகண்ட் நமக்கு வெலாசிட்டி இருக்குது. ஸோ அதே மாதிரி அடுத்தது இதே டைரக்ஷன் நீங்கள் போனீங்க அப்படின்னா, ஸோ நான் டைரக்ஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா வெலாசிட்டியை பற்றி பேசிட்டு இருக்கிறேன். புரியுதா இல்லையா? நீங்கள் அதை ஸ்பீடுன்னு கூட சொல்லிக்கலாம். அப்போ டைரக்ஷனை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிறது மீனிங். அவ்வளோதான். சரியா? சிம்பிள். ரைட்டா? ஸோ இப்போ 2 மீட்டர் பர் செகண்ட் மறுபடியும் நான் 2 மீட்டர் பர் செகண்ட் எடுத்துருக்கிறேன். ஓகேவா? ஸோ அட் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். சரியா? ஸோ அப்போ ஓலேருந்து ஏ வரைக்கும் நான் ஒரே வெலாசிட்டி யூனிஃபார்ம் வெலாசிட்டி நான் கேரி ஆன் பண்ணிட்டே இருக்கேன்னா அதுவும் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். புரியுது? அப்போ யூனிஃபார்ம் மோஷன்னா யூனிஃபார்ம் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிக்கலாம். யூனிஃபார்ம் வெலாசிட்டி இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ இதுவும் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரியா? ஸோ அதே நேரம் வெலாசிட்டிங்கிறது சேஞ்ச் கூட ஆகலாம். ஸோ யூனிஃபார்மாக இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. இதுதான் ரியல் டைம் சினாரியோ. கரெக்டா? ஸோ ஒரு பர்டிகுலர் இடத்துல போகும்போது வெலாசிட்டிங்கிறது ரொம்ப நம்ம ஸ்பீடாக இருக்கும். ஒரு பர்டிகுலர் இதில் ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னொரு இடத்துல ரொம்ப ஸ்பீடா நம்ம போவோம். கரெக்டா இல்லையா? சோ அந்த மாதிரி வேரியேஷன் இன் வெலாசிட்டி ஆல்சோ டேக்ஸ் பிளேஸ். புரியுதா இல்லையா? ஃபர்ஸ்ட் நான் பார்த்தோம் டிஸ்டன்ஸ்லயே வேரியேஷன் இருக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம்ல டிஸ்டன்ஸும் வேரி ஆகும். அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸை பத்தி எனக்கு தெரியணுமே. அப்பதான் ஸ்பீடு வந்துச்சு. ஸோ ஸ்பீடுங்கிறது மேக்னிடியூட் மட்டும் தானே சொல்லுது. டைரக்ஷன் பத்தி இப்போ என்ன பண்றதுக்கு? அப்பதான் வெலாசிட்டி வந்தது. ஓகே, வெலாசிட்டிலேயாவது முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா வெலாசிட்டியில என்ன சொல்லுது? இல்ல அதுவும் யூனிஃபார்மா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுவும் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கலாம். ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இப்போ இனி என்னதான் பண்ணுது அப்படின்னு பார்த்தா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி பத்தி எனக்கு தெரிஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். கரெக்டா இல்லையா? ஏன்னா எல்லாமே ரியல் டைம் சினாரியோல எல்லாமே நான் யூனிஃபார்ம் மோஷன் தான் நடந்துட்டு இருக்கு. கரெக்டா இல்லையா? அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் ஓகே அதுக்கு ஒரு பேர் வைக்கலாம். அதுதான் ஆக்சலரேஷன். புரியுதா இல்லையா? நம்ம கார்ல எல்லாம் இருக்குல்ல ஆக்சலரேட்டர், கார்ல பைக்ல எல்லாம் ஆக்சலரேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அப்படி வெலாசிட்டியை கூட்டுங்க, ஸ்பீடை கூட்டுங்க அப்படிங்கிறது மீனிங். கரெக்டா இல்லையா? ஸோ ஆக்சலரேஷன் என்ன? ஜஸ்ட் அந்த ஸ்பீட், இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. அதான் எவ்வளவு தூரம் என்னோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது பெர் டைம். எல்லாமே ரேட்டுனாலே அந்த ஃபார்முலால டைம் வரும். அவ்வளவுதான். சரியா? ஓகேவா? ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி தான் ஆக்சலரேஷன். அவ்வளவுதான். ஓகேவா? இதுல பெரிய பிரச்சனை எதுவுமே இல்லை. ஸோ ஆக்சலரேஷன்ங்கிறது ஃபார்முலா என்ன? சேஞ்ச் இன் வெலாசிட்டி பெர் டைம் டேக்கன். அவ்வளோதான். சரியா? புரிஞ்சுதா இல்லையா? ஸோ ஜஸ்ட் இந்த ஸ்பீடுங்கிறது சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் பர் டைம், வெலாசிட்டிங்கிறது சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் பர் டைம், ஆக்சலரேஷன்ங்கிறது இன் வெலாசிட்டி பெர் டைம். அவ்வளோதான். ஓகேவா இல்லையா? ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான். ஸோ ஜஸ்ட் அந்த ஆக்சலரேஷன்ங்கிறது பாசிட்டிவாகவும் இருக்கும், நெகட்டிவாகவும் இருக்கும். சரியா? ஸோ இது பாசிட்டிவாக இருந்ததுன்னா இட் மீன்ஸ் ஓகே அது நம்ம ஒரு அந்த ஸ்பீடுங்கிறது நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், வெலாசிட்டிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது மீனிங். கரெக்டா? ஸோ சப்போஸ் ஆக்சலரேஷன்ங்கிறது நெகட்டிவா இருந்தது அப்படின்னா அந்த ஸ்பீடுங்கிறது அந்த வெலாசிட்டிங்கிறது டிக்ரீஸ் ஆயிடுச்சு. நம்ம ஆக்சலரேட்டர் அப்படி நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னா ஸ்பீட் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கும்ல. ஐ மீன் வெலாசிட்டி. புரியுதா? நான் இன்டர்ரிலேட்டடா யூஸ் பண்றேன். பட் நீங்க என்ன மைண்ட் பண்ணி வச்சுக்கணும்? வெலாசிட்டினா டைரக்ஷனை பத்தியும் சொல்லும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ டிஸ்டன்ஸ் வெலாசிட்டி நான் இன்டர்ரிலேட்டடா யூஸ் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அது நீங்க ஐயோ அப்படின்னு சொல்லி நினைச்சிடக்கூடாது. சரியா இல்லையா? ஓகேவா? ஸோ ஆக்சலரேஷன் நெகட்டிவா இருந்ததுன்னா அது என்ன மீனிங்? ஓகே என்னோட ஸ்பீடு கம்மியாயிட்டே இருக்கு அப்படிங்கிறது மீனிங். சரியா?
ஓகேவா புரிஞ்சுதா ஸோ இதுதான் ஓகேவா ஸோ இப்போ யூனிஃபார்ம் மோஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஆக்சலரேஷன் என்னவா இருக்கும் ஸோ யூனிஃபார்ம் மோஷன்னா அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இருக்குமா சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டியே இருக்காது வெலாசிட்டிங்கிறது கான்ஸ்டன்டாகவே இருக்கும் அப்போ அங்கே சேஞ்ச் இன் வெலாசிட்டியே இருக்காது சேஞ்ச் இன் வெலாசிட்டி இருக்காதுன்னா அதோட மீனிங் என்ன சேஞ்ச் இன் வெலாசிட்டி வேல்யூ ஜீரோவாக இருக்கும் சேஞ்ச் இன் வெலாசிட்டி வேல்யூ ஜீரோவாக இருந்ததுன்னா என்ன மீனிங் ஆக்சலரேஷனோட வேல்யூ ஜீரோவாக இருக்கும் ரைட்டா ஸோ ஃபார் யூனிஃபார்ம் மோஷன் ஆக்சலரேஷனோட வேல்யூ ஜீரோவாக இருக்கும் இதையும் தெரிஞ்சுக்கணும் சரியா கேட்கலாம் ஸோ ஃபார் யூனிஃபார்ம் மோஷன் ஆக்சலரேஷனோட வேல்யூ ஜீரோவாக இருக்கும் ஏன் அப்படின்னா தேர் இஸ் நோ சேஞ்ச் வெலாசிட்டி புரியுதா இல்லையா ஓகேவா ஆனால் நான் யூனிஃபார்ம் மோஷனுக்கு கண்டிப்பாக ஆக்சலரேஷன் ஜீரோவாக இருக்காது கரெக்டா இல்லையா ஸோ அதுக்கு ஆக்சலரேஷன் எப்படி கண்டுபிடிப்போம் ஸோ ஒரு ஃபைனல் வெலாசிட்டி இருக்கும் இல்லையா ஸோ ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டைம் புரியுதா அதான் சேஞ்ச் இன் வெலாசிட்டி தான் அப்படி எழுதியிருக்கிறோம் புரியுதா ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி தான் இப்படி எழுதியிருக்கிறோம் அதாவது ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டைம் ஓகேவா சேஞ்ச் இன் வெலாசிட்டி பெர் டைம் சரியா ஓகேவா ஸோ சப்போஸ் இந்த ஆக்சலரேஷன் பாசிட்டிவாக இருந்ததுன்னா என்ன மீனிங் நெகட்டிவாக இருந்ததுன்னா என்ன மீனிங் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா இதில் இன்னொன்று நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்போஸ் நம்மளோட வெலாசிட்டிங்கிறது பாசிட்டிவாக இருந்து ஆக்சலரேஷனும் பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா ஓகே நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது மீனிங் ஓகேவா சப்போஸ் என்னோட வெலாசிட்டிங்கிறது பாசிட்டிவாக இருந்து ஆக்சலரேஷன்ங்கிறது நெகட்டிவா இருந்தது அப்படின்னா என்னோட ஸ்பீடை நான் டிக்ரீஸ் பண்றேன் அப்படிங்கிறது மீனிங் புரியுதா இல்லையா ஓகேவா இது ஒரு கேஸ் புரிஞ்சுதா இப்போ அடுத்த கேஸ் என்ன அப்படின்னா சப்போஸ் என்னோட வெலாசிட்டி நெகட்டிவா இருக்கும் வெலாசிட்டி நெகட்டிவா இருந்ததுன்னா என்ன மீனிங் வெலாசிட்டி நெகட்டிவா இருந்ததுன்னா என்ன மீனிங் we are taking in the opposite direction அதையும் தெரிஞ்சுக்கணும் சரியா ஸோ வெலாசிட்டி பாசிட்டிவா இருந்தது அப்படின்னா நம்ம சேம் டைரக்ஷன்ல தான் மூவ் ஆயிட்டே இருக்கும் அப்படிங்கிறது மீனிங் வெலாசிட்டி நெகட்டிவா இருந்தது அப்படின்னா அப்படி நம்ம ரிவர்ஸ்ல மூவ் ஆயிட்டே இருக்கும் அப்படிங்கிறது மீனிங் ஓகேவா இதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் இன்னொன்னு என்ன சொன்னேன் ஆக்சலரேஷன்ங்கிறது பாசிட்டிவா இருந்தது அப்படின்னா ரெண்டு சினாரியே நம்ம சொல்லலாம் ஒன்னு நம்மளோட வெலாசிட்டி பாசிட்டிவா இருந்து ஆக்சலரேஷனும் பாசிட்டிவா இருந்தது அப்படின்னா ஓகே we are increasing our speed நம்ம வெலாசிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்றோம் அப்படிங்கிறது மீனிங் இது ஒரு கேஸ் இன்னொன்னு அப்படின்னா என்னோட வெலாசிட்டியும் பாசிட்டிவா இருந்து பட் ஆக்சலரேஷன் நெகட்டிவா இருந்தது அப்படின்னா ஐயோ என்னோட வெலாசிட்டி நான் டிக்ரீஸ் பண்ணிட்டே இருக்கிறேன் ஸ்பீடு கம்மியாயிட்டே இருக்கு அப்படிங்கிறது மீனிங் புரியுதா இல்லையா இப்போ அடுத்த கேஸ் பாருங்க என்னோட வெலாசிட்டி நெகட்டிவா இருக்கு தட் மீன்ஸ் ஐ எம் கம்மிங் இன் நெகட்டிவ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்துட்டே இருக்கேன் ஓகேவா வெலாசிட்டி நெகட்டிவா இருக்கு இப்போ ஆக்சலரேஷன் நெகட்டிவா இருந்தது என்ன மீனிங் ஓகே என்னோட ஸ்பீடுங்கிறத நான் இன்க்ரீஸ் பண்றேன் அப்படிங்கிறது மீனிங் கரெக்டா இப்போ நம்ம நெகட்டிவ் ஆக்சஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்படியே நம்ம அந்த சைட் போயிட்டே இருந்தோம்னா வேல்யூ என்ன ஆயிட்டே இருக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே தானே இருக்கும் கரெக்டா அப்படியே இந்த பாசிட்டிவ் ஆக்சஸ்க்கு ஆப்போசிட்டான லாஜிக் தானே நெகட்டிவ் ஆக்சஸ்க்கு வரும் அதே லாஜிக் தான் புரியுதா வெலாசிட்டிங்கிறது நெகட்டிவா இருந்து ஆக்சலரேஷனும் நெகட்டிவா இருந்ததுன்னா ஒண்ணுமே இல்லை நான் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஸ்பீடா மூவ் ஆகுறேன் அப்படிங்கிறது மீனிங் புரியுதா இல்லையா இதே என்னோட வெலாசிட்டி நெகட்டிவா இருந்து ஆக்சலரேஷன் இப்போ பாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன மீனிங் அப்படியே ஆப்போசிட் மீனிங் அதாவது நான் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கிறேன் ஆனா என்னோட ஆக்சலரேஷன் பாசிட்டிவா இருக்கிறதுனால ஸ்பீடுங்கிறது கம்மியாயிட்டே இருக்கு அப்படிங்கிறது மீனிங் புரியுதா இல்லையா ஸோ 4 கேஸையுமே நல்லா பார்த்துக்கோங்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க தனியா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க சரியா ஓகேவா இதுதான் ஆக்சலரேஷன் பத்தி சோ இந்த ஆக்சலரேட்டட் மோஷனும் நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா சோ இந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படின்னு இருக்கிறது தானே நம்ம ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்றோம் சோ அந்த மோஷனை தான் ஆக்சலரேட்டட் மோஷன் அப்படின்னு சொல்றோம் சோ எங்கெல்லாம் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதோ அதனால ரிசல்ட் ஆகக்கூடிய அந்த இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஆக்சலரேட்டட் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம் சோ த மோஷன் இஸ் ஆக்சலரேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா சோ இதுலயும் நம்ம ரெண்டா சொல்லலாம் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் நான் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட் அதே லாஜிக் தான் கரெக்டா சோ அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி ஒரே மாதிரி இருந்தது அதாவது ஆக்சலரேஷன் ஒரே மாதிரி இருந்தது at equal intervals of time அப்படினா அதோட மீனிங் ஆக்சலரேட்டட் மோஷன் அப்படினு யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன் அப்படிங்கிறது மீனிங் இல்ல அப்படினா அது நான் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன் சரியா இப்போ இதோட SI யூனிட் பார்க்கணும் இல்லையா சோ SI யூனிட் என்ன இதோட SI யூனிட் என்ன அப்படினா மீட்டர் per செகண்ட் எப்படி வந்தது சோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி சோ வெலாசிட்டியோட யூனிட் என்னப்பா மீட்டர் per செகண்ட் கரெக்ட்டா சோ டைமோட யூனிட் என்ன செகண்ட் சோ இது அப்படி மேலே போகும்போது மீட்டர் per செகண்ட் என்ன வரும் s power -1 வருமா சோ m s power -2 அதாவது மீட்டர் per செகண்ட் கரெக்ட்டா மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் இதுதான் இதோட யூனிட் புரியுதா சோ SI யூனிட் ஆஃப் ஆக்சலரேஷன் என்ன மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் அல்லது மீட்டர் s power -2 இப்படி கூட கொடுக்கலாம் ரெண்டுமே ஒண்ணுதான் எல்லாத்துலயுமே இதே மாதிரி கூட கொடுக்கலாம் சரியா இல்லையா ஓகேவா இப்போ அடுத்து நம்ம அந்த மோஷன்ஸை கிராஃபிக்கலாக எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் இல்லைனா கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல இருந்து எப்படி நம்மளோட ஃபிசிக்கல் குவான்டிட்டியை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரியா ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன டிஸ்டன்ஸ் வெர்சஸ் டைம் கரெக்டாக ஸோ இந்த கிராஃப் என்ன சொல்லுவாங்க டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஸோ டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ டிஸ்டன்ஸ்க்கும் டைமுக்கும் அகெயின்ஸ்டாக கிராஃப் வரைவாங்க அதாவது T1ல எந்த பீரியட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆயிருக்கு T2ல எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சரியா ஸோ இப்போ சப்போஸ் இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா
ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்கலாம். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ்னா மீனிங் என்ன? சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் வித் டைம், அதாவது வெலாசிட்டிக்கு கேட்குறாங்க. புரியுதா? ஓகேவா? அந்த மாதிரி கேஸில் நீங்கள் கிராஃப்ல இருந்து எப்படி பண்ணுவீங்க? ஸோ அது ஒரு டைம் இன்ஸ்டன்ட் கொடுத்துருவாங்க. ஸோ T1க்கும் T2க்கும் நடுவில் எவ்வளவு தூரம் வெலாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த டைம் இன்ஸ்டன்ட்ல சரியா? ஸோ T1க்கு இது ஒரு 2 செகண்ட், இது ஒரு 3 செகண்ட் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா 2 செகண்ட்லேருந்து 3 செகண்டுக்கு நடுவில் எவ்வளவு வெலாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இது 2 செகண்ட் அப்படின்னா அப்படியே நீங்கள் மேப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் வரும் இல்லையா? அதே நேரம் இங்கேயும் ஒரு டிஸ்டன்ஸ் வரும் இல்லையா? ஸோ அதுதான் உங்களுக்கு ஈக்குவலண்டான டிஸ்டன்ஸ் வேல்யூ. கரெக்டாக? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபில் ஸ்லோப்போட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா வெலாசிட்டியாக தான் இருக்கும். கரெக்டா இல்லையா? ஸோ டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபில் ஸ்லோப் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்லோப்னா என்ன? சேஞ்ச் இன் ஒய் ஆக்சஸ் பை சேஞ்ச் இன் எக்ஸ் ஆக்சஸ். கரெக்டா? ஸோ சேஞ்ச் இன் ஒய் ஆக்சஸ்னா என்ன? சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ். சேஞ்ச் இன் எக்ஸ் ஆக்சஸ்னா என்ன? சேஞ்ச் இன் டைம். கரெக்டா இல்லையா? அப்போ சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் பை சேஞ்ச் இன் டைம்னா என்ன வேல்யூ? எனக்கு வெலாசிட்டி தானே. கரெக்டா? அப்போ எப்போவுமே என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? ஸ்லோப் ஆஃப் அ டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் ஆல்வேஸ் கிவ்ஸ் த வெலாசிட்டி வேல்யூ. புரியுதா இல்லையா? ஓகேவா? ஸோ நீங்கள் வெலாசிட்டின்னு சொல்லிக்கலாம், ஸ்பீடுன்னு சொல்லிக்கலாம், பட் நான் சொன்ன பாயிண்ட்டை மட்டும் மறந்துடக்கூடாது. சரியா? ஓகேவா? அப்போ வெலாசிட்டி ஈக்குவல் டு இங்கே என்ன வரும்? எனக்கு S2 மைனஸ் S1. ஸோ இனிஷியல் ஃபைனல் வேல்யூ மைனஸ் இனிஷியல் வேல்யூ டிவைடட் பை இங்கேயும் ஃபைனல் டைம் மைனஸ் இனிஷியல் டைம். புரியுதா? ஸோ ரெண்டு டிஃபரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா எனக்கு அந்த டைம் அந்த பீரியட் ஆஃப் டைம் வரும். ஸோ அதே நேரம் இங்கேயும் எனக்கு இந்த டிஃபரன்ஸ் டிஸ்டன்ஸ் வரும். கரெக்டா இல்லையா? ஸோ டிஸ்டன்ஸ் பை டைம் தானே வெலாசிட்டி. அவ்வளோதான். புரியுதா இல்லையா? ஓகேவா? ஸோ இது ஒன்று. இது என்ன மோஷனாக இருக்கும்ப்பா? இது என்ன மோஷன்? ஸோ டிஸ்டன்ஸ் டைம். ஸோ இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இந்த பர்டிகுலர் டைமில் இவ்வளவு டிஸ்டன்ஸ், இந்த பர்டிகுலர் டைமில் S2ங்கிற டிஸ்டன்ஸ். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி ஒரே ஸ்ட்ரைட் லைனாக போயிட்டே இருக்கு அப்படின்னா அது என்ன மோஷன்? இட் ரெப்ரசன்ஸ் யூனிஃபார்ம் மோஷன். கரெக்டாக? இதை ஆல்ரெடி நம்ம 6th 7th வீடியோஸ் ரிலேட்டடாக நம்ம பார்த்தோம். கரெக்டாக? அந்த லெக்சர்ஸில் நம்ம பார்த்தோம். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த கிராஃப் பாருங்களேன். இதுவும் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் தான். கரெக்டாக? எதுக்கும் பிளாட் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. இதுவும் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் தான். இது எப்படி இருக்குது? ஸோ இது யூனிஃபார்மாக இருக்கா? ஒரு ஸ்ட்ரைட் லைன் இல்லை இல்லையா? ஒரு வேறு மாதிரி ஷேப்பில் இருக்குது. கரெக்டாக? ஸோ ஒரு எக்ஸ்போனென்ஷியல் இன்க்ரீசிங் மாதிரி இருக்குது. ஸோ இது நம்ம என்ன சொல்ல மாட்டோம்? யூனிஃபார்ம்னு சொல்ல மாட்டோம். ஸோ இந்த மோஷன் தான் என்ன? நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா இல்லையா? ஸோ இதுதான் நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மோஷன் என்ன சொல்லுவாங்க? யூனிஃபார்ம் மோஷன். அதாவது இட் மூவ்ஸ் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். இது இட் மூவ்ஸ் வித் நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லிக்கலாம். புரியுதா இல்லையா? இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராஃப் பாருங்க. இது எதுக்கும் நடுவில் வரைஞ்சிருக்கிறாங்க? வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் நடுவில் வரைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த கிராஃப் என்ன சொல்லிக்கலாம்? வெலாசிட்டி டைம் கிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் நடுவில் வரைஞ்சிருக்கிறாங்க. இது என்ன இப்படி ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது அப்படின்னு யோசிக்கலாம். சப்போஸ் இந்த கிராஃபே பாருங்களேன். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபில் இப்படி ஸ்ட்ரைட் லைனாக இருந்தால் என்ன மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி 6th 7th லெக்சர் வீடியோவில் ஃபிசிக்ஸ் ரிலேட்டடான டாப்பிக்கில் நான் ஒன்று கேட்டிருந்தேன். ஞாபகம் இருக்கா? ஸோ நீங்கள் நிறைய பேர் பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆனீங்க. ஸோ இது எப்படி வரும் மேம் அப்படிலாம் நிறைய கேட்டிருந்தீங்க. கரெக்டாக? அதுக்கு நம்ம என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோம் ஞாபகம் இருக்கா? ஸோ அப்போ ஸ்ட்ரைட் லைனாக இருந்ததுன்னு என்ன மீனிங்? ஸோ எவ்வளவு டைம் எடுத்தாலும் அது ஒரே டிஸ்டன்ஸில் தான் நிற்கிது. கரெக்டாக? அப்படின்னா அதோட மீனிங் என்ன? அது அதே இடத்துல தான் நிற்கிது. கரெக்டாக இல்லையா? ஸோ அது எந்த மோஷனுமே எக்ஸிபிட் பண்ணல, ஒரே இடத்துல பார்க்கிங்கில் நிற்கிது. அதுதான் அதோட மீனிங். புரியுதா? ஸோ அந்த டைமில் அது எந்த மோஷனுமே எக்ஸிபிட் பண்ணல, அதுதான் மீனிங். கரெக்டாக? இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அப்போ நீங்கள் சொல்லலாம், அப்போ இதுவும் எந்த மோஷனுமே எக்ஸிபிட் பண்ணலை அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது எதுக்கும் நடுவில் வரைஞ்சிருக்காங்க? வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் நடுவில் வரைஞ்சிருக்காங்க. இட் மீன்ஸ் T1ங்கிற டைமில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு வெலாசிட்டி இருக்கும். கரெக்டாக? வெலாசிட்டினா ஒரு ஸ்பீடு. கரெக்டாக? ஒரு ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும். T2 டைமில் அதே ஸ்பீடை தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும். அப்போ அது அதே இடத்துல தான் நிற்கும் அப்படிங்கிறது அர்த்தமா? இல்லை. கரெக்டாக? ஸோ ஒரே ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்குது அப்படின்னா அதோட மீனிங் என்ன? அது ஒரு யூனிஃபார்ம் மோஷன். புரியுதா? அப்போ இது ஒரு யூனிஃபார்ம் வெலாசிட்டி ஃபாலோ பண்ணது இல்லையா? ஸோ அப்போ அதோட மீனிங் என்ன? இட் கேரிஸ் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ இதுவும் ஒரு யூனிஃபார்ம் மோஷனோட கிராஃப் தான். சரியா? ஸோ எந்த மாதிரி கிராஃப் கொடுத்தாலும் அது யூனிஃபார்ம் மோஷனா நான் யூனிஃபார்ம் மோஷனா அப்படின்னு கண்டுபிடிக்க தெரியணும். அதுக்காக தான். சரியா? ஓகேவா இல்லையா? சரியா? இப்போ இதுக்கு இந்த கிராஃப்ல இருந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த T1க்கும் T2க்கும் நடுவில் இந்த இவ்வளோ டைம் இருக்கு இல்லையா? அந்த T1க்கும் T2க்கும் நடுவில் எவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸ் கவர் ஆகிருக்கு, இந்த பர்டிகுலர் டைம் இன்ஸ்டன்ட்டில் இந்த பர்டிகுலர் பீரியடில் எவ்வளவு டிஸ்டன்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் கவர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வெலாசிட்டி கிராஃப்ல இருந்து ஸ்லோப் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? எனக்கு ஸ்லோப் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வரும். கரெக்டாக? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டின்னு என்ன? ஆக்சலரேஷன். ஆனால் எனக்கு என்ன தேவை? டிஸ்டன்ஸ் தேவை. அப்போ என்ன பண்ணணும்? அப்படி ரிவர்ஸ்ல வரணும். கரெக்டா? அப்ப நான் என்ன பண்ணணும்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டினா ஆக்சலரேஷன். எனக்கு தேவை டிஸ்டன்ஸ். கரெக்டா? ரெண்டுத்துக்கும் ரிலேஷன் என்னன்னு பாருங்க. ஸோ v ஈக்குவல் டு என்ன? s பை டி. கரெக்டா? டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ எனக்கு டிஸ்டன்ஸ் வேணும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? வெலாசிட்டி இன்டூ டைம்.
புரியுதா இல்லையா? ஓகேவா? இப்போ வெலாசிட்டி வேணும் அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப்ல இருந்து ஸ்லோப் கண்டுபிடிச்சிங்கன்னா எனக்கு வெலாசிட்டி கிடைக்கும். கரெக்டா இல்லையா? அதே இது எனக்கு வெலாசிட்டி டைம் கிராஃப்ல இருந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வெலாசிட்டியும் டைமையும் மல்டிப்ளை பண்ணாத எனக்கு டிஸ்டன்ஸ் கிடைக்கும். புரியுதா? ஓகேவா? ஸோ இப்போ இதில் இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு v இன்டூ டி. ஸோ விங்கிறது என்ன? இந்த போர்ஷனை தான் நான் கண்டுபிடிக்கணும். கரெக்டா இல்லையா? ஸோ ஏரியா ஆஃப் த வெலாசிட்டி டைம் கிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த போர்ஷனை தான் நம்ம என்ன சொல்லலாம்? ஏரியா ஆஃப் த வெலாசிட்டி டைம் கிராஃப் பிட்வீன் t1 and t2 அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இப்போ இந்த டைம்ல டிஸ்டன்ஸ் எவ்வளவா இருக்கும்? v இன்டூ டி. ஸோ விங்கிறது என்ன? இந்த சேஞ்ச். கரெக்டா? இந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஸோ 0ல இருந்து எவ்வளவு தூரம் போயிருக்கு. கரெக்டா? அதாவது ஏசி. கரெக்டா இல்லையா? அடுத்த டைம்ங்கிறது என்ன? t1ல இருந்து t2, அதாவது c to d, அதாவது cd. புரியுதா இல்லையா? இது ஒரு ஸ்கொயர் அல்லது ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி கூட இருந்தாலும் நீங்க என்ன தான் பண்ணுவீங்க? கரெக்டா? சேஞ்ச் இன் வெலாசிட்டி இன்டூ சேஞ்ச் இன் டைம். அவ்வளவுதான். அதுதான் அங்க பண்ணியிருக்கிறாங்க. புரியுதா இல்லையா? ஓகேவா? ஸோ அதே நேரம் இந்த கிராஃப் பாருங்களேன். ஸோ இதுவும் வெலாசிட்டி டைம் கிராஃப் தான். கரெக்டா இல்லையா? ஸோ இது எந்த மோஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது? இதுவும் யூனிஃபார்ம் மோஷன் தான். கரெக்டா இல்லையா? ஸோ இது யூனிஃபார்ம் மோஷன், யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் அப்படி கூட சொல்லலாம். கரெக்டா இல்லையா? ஏன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி எப்படி இருக்கு? யூனிஃபார்மா இருக்கு. கரெக்டா இல்லையா? ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் நான் ஒவ்வொரு டைம்லயும் எனக்கு வெலாசிட்டி சேஞ்சுங்கிறது யூனிஃபார்மா இருக்கு. அப்போ இதுவும் என்ன மோஷன் தான்? யூனிஃபார்ம் மோஷன் தான். புரியுதா இல்லையா? அப்போ இது மேல இருக்கிறது யூனிஃபார்ம் மோஷன் தான், கீழே இருக்கிறது யூனிஃபார்ம் மோஷன் தான். இது addition to that இது யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். அதுவும் இது. சரியா? புரியுதா? ஓகேவா? இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க இப்போ மேல கேட்ட அதே क्वेश्चंस கேட்டிருக்காங்க. t1 க்கு t2 க்கு நடுவுல எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் ஆயிருக்கு அந்த ஆப்ஜெக்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க எப்படி கவர் பண்ணுவீங்க? அந்த ஹோல் டிஸ்டன்ஸ் t1ல இருந்து அப்படியே மார்க் பண்ணுவீங்கல. அப்போ உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வரும். t2ல இருந்து மார்க் பண்ணது ஒரு பாயிண்ட் வரும். கரெக்ட்டா? சோ இதுக்கு நடுவுல ஒரு ட்ரையாங்கிளும் இருக்கு, ஒரு ரெக்டாங்கிளும் இருக்கு. கரெக்ட்டா? அப்ப ஏரியா ஆஃப் அண்டர் த அந்த வெலாசிட்டி டைம் கிராஃப் தான் உங்களோட டிஸ்டன்ஸ். கரெக்ட்டா இல்லையா? ஓகேவா? அப்ப இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவுல எவ்வளவு ஷேப் இருக்கு? ரெண்டு ஷேப் இருக்கு. ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு. கரெக்ட்டா? இது ரெண்டுத்தோட ஏரியாவை நான் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த டிஸ்டன்ஸ் வேல்யூ வந்துரும். கரெக்ட்டா? அப்ப வெலாசிட்டி டைம் கிராஃப்ல இருந்து டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணனும் அப்படின்னா நான் மல்டிப்ளை தான் பண்ணனும். நீங்க மறந்து டிவைட் பண்ணிர கூடாது. புரியுதா இல்லையா? ஓகேவா? அப்ப ஏரியா அண்டர் திஸ் ABCDE. அப்ப இங்க ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு. இது நீங்க ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா AB into BC. கரெக்ட்டா இல்லையா? ரெக்டாங்கிளோட ஏரியா தெரியும் இல்லையா? அதே நேரம் இங்க ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா half BH. கரெக்ட்டா? அப்ப half into base AD into ED. அவ்வளவுதான். புரியுதா இல்லையா? ஓகேவா? சோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணலாம். சோ இதுல இருந்து ஜெனரலா என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட ஸ்லோப் என்ன சொல்லுது? வெலாசிட்டியோட வேல்யூ கொடுக்கும். இது ஆல்ரெடி ரீசெண்டா EB எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. the slope of a distance time graph represents velocity. புரியுதா? இதே இது ஸ்லோப் ஆஃப் a velocity time graph represents acceleration. புரியுதா? இதே இது ஏரியா ஆஃப் a velocity time graph represents distance. வெரி குட். ரைட்டா? புரியுதா இல்லையா? சோ ஏரியா வேற ஸ்லோப் வேற. புரியுதா இல்லையா? ஸ்லோப்புங்கிறது அந்த ரெண்டுத்தோட சேஞ்ச், அந்த சேஞ்ச் இன் y ஆக்சிஸ் பை சேஞ்ச் இன் x ஆக்சிஸ், அதுதான் உங்களோட ஸ்லோப் வேல்யூ. இதே ஏரியான்னு சொன்னீங்க அப்படின்னா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ற வேல்யூ. புரியுதா இல்லையா? சோ அத ரெண்டுத்தையுமே கன்ஃபியூஸ் பண்ணாம ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஸோ இதிலிருந்து என்ன சொல்லிக்கலாம்? ஸ்லோப் ஆஃப் த வெலாசிட்டி டைம் கிராஃப் என்ன சொல்லுது? ஆக்சலரேஷனோட வேல்யூ சொல்லும். ஏரியா ஆஃப் த வெலாசிட்டி டைம் கிராஃப் எடுத்தோம் அப்படின்னா நம்ம மல்டிப்ளை தானே பண்ணுவோம். ஸோ அப்போ அதோட டிஸ்டன்ஸ் வேல்யூ நமக்கு தெரிய வரும். சரியா? ஸோ இது ரெண்டு பாயிண்ட் மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த கிராஃப் பாருங்க. ஸோ இந்த மாதிரி ரேண்டம் மோஷனா இருக்கு இல்லையா? ஸோ இதுல இருந்தே கிளியரா தெரியுது இது ஒரு நான் யூனிஃபார்ம் மோஷன் தான். ஸோ என்ன ஸ்பெசிஃபிக்கலா சொல்லணும் அப்படின்னா நான் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன். கரெக்டா? ஸோ என்ன வெலாசிட்டி அப்படி அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி தான் மாறி மாறி இருக்கு. கரெக்டா? அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி தானே ஆக்சலரேஷன். கரெக்டா? ஸோ இதை நம்ம என்ன சொல்லலாம்? நான் யூனிஃபார்ம்லி accelerated motion அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? velocity time graphல இந்த மாதிரி இருந்ததுன்னா non uniformly accelerated motion சொல்லலாம். இந்த மாதிரி so velocity time graphல இந்த மாதிரி யூனிஃபார்மா இருந்தது அப்படின்னா அது uniformly accelerated motion அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? so இது ரெண்டுமே யூனிஃபார்ம் மோஷன் தான். கரெக்ட்டா? இது uniformly accelerated motion அவ்வளவுதான். சரியா? so இது non uniformly accelerated motion. சரியா? so இது மூணு நிறைய டெர்ம்ஸ் பார்த்தோம். கரெக்ட்டா? distance, displacement, speed, velocity, acceleration. சரியா? அது எல்லாத்தையுமே காமனா ரிலேட் பண்ணணும். கரெக்ட்டா? சோ ஒன்னு கொடுத்திருப்பாங்க, அந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துப்பாங்க, அதே மாதிரி வெலாசிட்டி கொடுத்துப்பாங்க, டைம் என்னன்னு கேட்டிருப்பாங்க, இதுல டைம் டிஸ்டன்ஸ் கொடுத்து வெலாசிட்டி கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இன்டர்ரிலேஷனான டேர்ம்ஸ் எல்லாத்துக்குமே காமனான கொஞ்சம் ஈக்குவேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா ஈஸியா இருக்கும். கரெக்ட்டா இல்லையா? ஓகேவா? சோ எல்லாத்தையும் ரிலேட் பண்ற மாதிரி ஈக்குவேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது எனக்கு ஈஸியா இருக்கும். கரெக்ட்டா இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன்ஸை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். சரியா? சோ 3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் இருக்கு. ஒன்னு b =
u plus at. சரியா? vங்கிறது final velocity, uங்கிறது initial velocity, aங்கிறது acceleration, tங்கிறது time taken. சரியா? இது first equation of motion. சரியா? second equation of motion என்ன அப்படின்னா s equal to ut plus half at square. சரியா? sங்கிறது என்ன? நம்மளோட distance taken. கரெக்ட்டா? uங்கிறது initial velocity, அதே மாதிரி aங்கிறது acceleration, tங்கிறது time taken. அடுத்து third equation பாருங்க, v square minus u square equal to 2as. இதுல அதே மாதிரி uங்கிறது initial velocity, vங்கிறது final velocity, aங்கிறது acceleration, sங்கிறது distance. ஓகேவா? சோ இது மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான equations of motion. சோ எந்த மாதிரி equation, எந்த மாதிரி problems கொடுத்தாலுமே ஏதாவது ரெண்டு டேர்ம் இதுல இருந்து கொடுத்துட்டாங்க அப்படினாலே மூணாவது டேர்ம் இந்த equations யூஸ் பண்ணி ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அப்ப நீங்க இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா sometimes இந்த initial velocity, final velocity கொடுத்திருப்பாங்க, time taken ஏதாவது கொடுத்திருப்பாங்க in 5 seconds அந்த மாதிரி, acceleration கேட்டிருப்பாங்க. அப்ப நீங்க ஈஸியா அதை சால்வ் பண்ணிடலாம், இந்த equation யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். புரியுதா இல்லையா? ஓகேவா? சோ அந்த மாதிரி மேபி இந்த மாதிரி s கேட்டிருப்பாங்க. சோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல ஏதாவது ஒன்னு யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? சோ டிஸ்டன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இனிஷியல் வெலாசிட்டி மட்டும் தெரிஞ்சதுன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சலரேஷனும் இனிஷியல் வெலாசிட்டி தெரிஞ்சது அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு இனிஷியல் ஃபைனல் வெலாசிட்டி ஆக்சலரேஷன் தெரிஞ்சது அப்படின்னா இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா இல்லையா? சோ எல்லா பிசிக்கல் குவாண்டிட்டி இன்டர்லைட் பண்ண மாதிரி இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் தான் இந்த 3 equations of motion. புரியுதா இல்லையா? ஓகேவா? so relation between s, v and a at a particular time instant. அவ்வளவுதான். சரியா? சோ இது ஒண்ணு. சோ இதுல ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸும் பார்க்கலாம். சோ லாஸ்டா மோஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, சோ நம்ம இதுவரை பார்த்தது எல்லாமே ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கக்கூடிய மோஷன். கரெக்ட்டா? சோ எப்பவுமே ஸ்ட்ரைட் லைன்ல தான் இருக்குமா? சோ மேக்னிட்யூட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுமா? டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகும். கரெக்ட்டா? சோ ஸ்ட்ரைட் லைன்னா எப்பவுமே ஸ்ட்ரைட் லைன்லயே இருந்ததுன்னா அது ஜஸ்ட் ஸ்பீட தான் இண்டிகேட் பண்ணுது. கரெக்ட்டா? சோ டைரக்ஷனும் நிறைய இடத்துல சேஞ்ச் ஆகும். சில இடத்துல நம்ம மேக்னிட்யூட் கூட சேஞ்ச் ஆகாது, டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகக்கூடிய மோஷன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் அது. இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதோட மேக்னிட்யூட் சேஞ்ச் ஆகுது, ஜஸ்ட் இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு டர்ன். கரெக்டா? அடுத்து இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு டர்ன். ஓகேவா? டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகக்கூடிய மோஷன்ஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகுது, பட் மேக்னிட்யூட் அதே மாதிரியே இருக்கும். கரெக்டா? அதே நேரம் சர்க்குலர் மோஷன் எடுத்துக்கோங்க. இங்கே அதே மாதிரி தான். என்ன, ஒவ்வொரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்லயும் எனக்கு என்ன ஆயிட்டே இருக்கும்? டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அதுதான் சர்க்குலர் மோஷன். புரியுதா? சோ இந்த பர்టిక్యులர் டைம் இன்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்த டைம் இன்ஸ்டன்ட்ல கீழ வர ஆரம்பிச்சிருச்சு. கரெக்ட்டா? அதே மாதிரி ஒவ்வொரு டைம் இன்ஸ்டன்ட்லயும் என்னோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். புரியுதா இல்லையா? சோ அந்த மாதிரி மோஷனை தான் என்ன சொல்லுவாங்க? சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ இதுவும் ஒன் டைப் ஆஃப் மோஷன் தான். சோ அதோட கொஞ்சம் நமக்கு மோஷன்ஸ்ங்கிறது இந்த சர்க்குலர் பாத்துல வர மாதிரி அந்த மாதிரி இருக்கிற இதுக்குலாம் நம்ம இந்த ஃபார்முலா பண்ணிக்கலாம். அதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. சரியா? சோ இப்போ வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் இன் சர்க்குலர் மோஷன். ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் சர்க்குலர் மோஷன்ல இன்வால்வ் ஆயிட்டே இருக்கு. அப்ப அந்த ஆப்ஜெக்ட்டோட வெலாசிட்டி கால்குலேட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? நார்மலா வெலாசிட்டி ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பை டைம் தானே. சோ டிஸ்டன்ஸ் ஆஃப் a சர்க்கிளுக்கு ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் ஆஃப் a சர்க்கிள்னா என்ன மீனிங்? distance covered through the circle. அதோட மீனிங் என்ன? circumference of the circle தானே. கரெக்ட்டா இல்லையா? மென்சுரேஷன்ல படிச்சிருக்கோம்ல. சோ circumference of a circle ஃபார்முலா என்ன? 2πr. அவ்வளவுதான். ரைட்டா? சோ இங்க இருந்து நான் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா ஹோல் சர்க்கிளை நான் கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு circumference முடிச்சிருப்பேன். சோ 2πr தான் circumference of a circle ஃபார்முலா. கரெக்ட்டா இல்லையா? சோ 2πr/t தான் என்னோட velocity of a circular motion. ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் சர்க்குலர் மோஷன்ல இருந்தது அப்படின்னா வெலாசிட்டி கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா இல்லையா? ரைட்டா? ஓகேவா? பட் இட் ஹேஸ் டு ஃபாலோ யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம் மோஷனை ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஸோ ஒவ்வொரு டைமும் சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா இந்த ஃபார்முலா என்னால் யூஸ் பண்ண முடியாது. கரெக்டாக? ஸோ யூனிஃபார்மாக ஃபாலோ ஆகிட்டே இருந்தது அப்படின்னா நான் இந்த பர்டிகுலர் ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம நடுவில் ஒரு ஸ்டோன் வச்சுட்டு அப்படியே சுற்றிட்டே இருப்போம்ல. ஸோ சுற்றிட்டே இருந்துட்டு திடீர்னு ஒரு இடத்துல நான் ஸ்டோனை விட்டுட்டேன் அப்படின்னா அப்போ எனக்கு என்ன ஆகும்? அந்த ஸ்டோன் நான் எந்த இடத்துல விட்டேனோ அதுக்கு டான்ஜென்ஷியலாக ஒரு ரூட்டை ஃபாலோ பண்ணும். பார்த்துருக்கீங்களா? நான் சப்போஸ் நான் எங்கே விட்டேன் அப்படின்னா இதுக்கு டான்ஜென்ட் அப்படி இந்த டைரக்ஷன்ல என்னோட ஸ்டோன் போகும். சப்போஸ் நான் எங்க விட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து டான்ஜென்ஷியலா போகும். கரெக்டா? சோ எப்பவுமே ஒரு சர்க்கிள்ல ஒவ்வொரு இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்லயும் என்னோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. அதனாலதான் நான் அந்த பர்டிகுலர் ஸ்டோனை ரிலீஸ் பண்றேனோ அதே டைரக்ஷன், அந்த இடத்துல எந்த டைரக்ஷனை நோக்கி போயிட்டு இருக்கோ அந்த டைரக்ஷனை நோக்கி அந்த கல்லு போயிடும். புரியுதா இல்லையா? சோ அதுதான் அங்க சொல்றாங்க, ஸ்டோன் மூவ்ஸ் along a straight line tangential to the circular path. எப்பவுமே நம்ம எங்க ரிலீஸ் பண்றோமோ ஒரு சர்க்குலர் பாத்துல எங்க ரிலீஸ் பண்றோமோ அந்த சர்க்கிளுக்கு டான்ஜென்ஷியலா அந்த ஆப்ஜெக்ட் பறக்க ஆரம்பிச்சிடும். புரியுதா? இது ஏன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இந்த சர்க்குலர் மோஷன் அண்டர்கோ பண்ணும்போது ஒவ்வொரு இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்லயும் இட் சேஞ்சஸ் இட்ஸ் டைம். புரியுதா இல்லையா? இட் சேஞ்சஸ் இட்ஸ் டைரக்ஷன். சரியா? சோ ஒவ்வொரு இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்லயும் அதோட டைரக்ஷன் அதுக்கேற்றபடி மாத்திக்கிட்டே இருக்கு. இங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டைரக்ஷனை நோக்கி தான் போக ட்ரை பண்ணிட்டு இருக்கும். பட் நம்ம சுத்துறதுனால அந்த சர்க்குலர் மோஷனா சுத்திட்டே வரும். இங்க இருந்தது அப்படின்னா அது நம்ம இங்க ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா அது இந்த டைரக்ஷனை நோக்கி அந்த கல்லுங்கிறது பறந்துடும். புரியுதா இல்லையா? சோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது ஏன்
அப்படிங்கிற ரீசன் மாதிரி கூட கேட்கலாம். வேற ஏதாவது ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி ஸோ இதையும் பார்த்துக்கோங்க சரியா. இப்போ ப்ராப்ளம்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. an object travels 16 meter in 5 seconds. சரியா, ஒரு ஆப்ஜெக்ட் 16 மீட்டரை 4 செகண்ட்ஸ்ல கிராஸ் பண்ணுது சரியா. அண்ட் another 60 மீட்டர் மறுபடியும் ஒரு 16 மீட்டரை 2 செகண்ட்ல கம்ப்ளீட் பண்ணுது. வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீட்? நமக்கு ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார்முலா என்ன தெரியும்ல, ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் கரெக்டா. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் டேக்கன் பை டோட்டல் டைம் டேக்கன் அவ்வளோதான். ஸோ எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருக்கு, 16 + 16 கரெக்டா. ஸோ 16 + 16 டிவைடட் பை 4 + 2 கரெக்டா. ஸோ 32/6 அதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ 32/6 ஆன்சர் என்ன வரும், 5.33 வரும் கரெக்டா. ஸோ இப்போ யூனிட் என்ன போடுவீங்க, மேலே இருக்கிறது என்ன மீட்டர், கீழே இருக்கிறது செகண்ட். ஸோ மீட்டர் பெர் செகண்ட் அல்லது எப்படி எழுதிக்கலாம், மீட்டர் s⁻−1 புரியுதா. ஸோ இதுதான் ஆன்சர் புரியுதா இல்லையா. ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன் புரியுதா. ஓகேவா. ஸோ அடுத்தது பாருங்க. த ஓடோமீட்டர் ஆஃப் அ கார் ரீச் 2000 km at the start of a trip and 2400 km at the end of a trip. ஸோ என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒரு ஓடோமீட்டர்னா என்ன, அந்த ஸ்பீடை ரீட் பண்றது தானே ஓடோமீட்டர், அந்த டிஸ்டன்ஸை ரீட் பண்றது தானே ஓடோமீட்டர் கரெக்டா. ஸோ அந்த காருங்கிறது எவ்வளவு டிஸ்டன்ஸை டிராவல் கவர் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றதா அந்த ஓடோமீட்டர் கரெக்டா. ஸோ அந்த ஓடோமீட்டர்ல ஸ்டார்டிங்ல 2000 km இருக்கு, அதாவது அந்த காரை ஸ்டார்ட் பண்ணும்போது 2000 இருந்திருக்கு. ஸோ அந்த ட்ரிப் முடியும் போது 2400 km அப்படின்னு சொல்லிட்டு ரீடிங் காட்டியிருக்கு சரியா. ஸோ இதுல தான் நம்ம என்ன சொல்லலாம், அதோட டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணிடலாமா சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் காட்டியிருக்கு, 2000 காட்டியிருக்கு. ஸோ இவ்வளோ தூரம் அவங்க டிராவல் பண்ணியிருக்காங்க. 2400 - 2000 அதுதான் டிஸ்டன்ஸ் டிராவல் கரெக்டா இல்லையா. அப்போ எனக்கு எவ்வளோ வரும், 400 கிலோமீட்டர். இதுதான் நம்மளோட டிஸ்டன்ஸ். இவ்வளோ டிஸ்டன்ஸ் அவங்க டிராவல் பண்ணியிருக்காங்க, 400 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ எவ்வளோ டைம் எடுத்திருக்கிறாங்க, 8 மணிக்கூர் எடுத்திருக்காங்க, 8 hours எடுத்திருக்காங்க. கால்குலேட் த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த கார் இன் கிலோமீட்டர் பெர் ஹார் அண்ட் மீட்டர் பெர் செகண்ட். ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார்முலா என்ன, ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலாவே என்ன, டிஸ்டன்ஸ் பை டைம் கரெக்டா. ஸோ டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல. ஸோ 400 கிலோமீட்டர் டிவைடட் பை டைம் எவ்வளவு, 8 கரெக்டா. ஸோ 8 5 40. ஸோ எனக்கு 50 கரெக்டா. ஸோ மேலே இருக்கிறது கிலோமீட்டர், கீழே இருக்கிறது என்ன, ஹவர். ஸோ கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ 50 கிலோமீட்டர் பெர் ஹவர் கரெக்டா. இப்போ நமக்கு கொஸ்டின்ல மீட்டர் பெர் செகண்ட் அந்த மாதிரி கூட ஆப்ஷன்ஸ்ல இருந்திருக்கலாம் கரெக்ட். ஸோ அப்போ எப்படி கிலோமீட்டர் பெர் ஹவர் மீட்டர் பெர் செகண்டா மாத்துவீங்க. ஸோ கிலோமீட்டர் பெர் ஹவருங்கிறது ரொம்ப பெரிய யூனிட், அதுல இருந்து சின்ன யூனிட்டுக்கு மாற்றணும் கரெக்டா. ஸோ இப்போ எதனால் மல்டிப்ளை பண்ணணும், ஆல்ரெடி நான் சொன்னேன் ஞாபகம் இருக்கா. ஸோ இதை நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிலோமீட்டர் பெர் ஹவர் நீங்க நம்ம நார்மலாவே பார்க்கலாமே. ஸோ 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர் கரெக்டா. 1 hour = 3600 seconds கரெக்டா. அப்ப இது ரெண்டு கேன்சல் ஆயிருமா. எனக்கு என்ன வரும், 5/18 வரும் கரெக்டா. சோ ஒரு பெரிய யூனிட்ல இருந்து ஒரு சின்ன யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 5/18 மல்டிப்ளை பண்ணணும். ஞாபகம் இருக்கா. சோ இதே சின்ன யூனிட்ல இருந்து பெரிய யூனிட்டுக்கு போகும்போது 18/5 மல்டிப்ளை பண்ணணும். சோ பெருசுல இருந்து சின்னது தானே வரும். இப்ப நியூமரேட்டர்ல சின்னது இருக்கும், சின்னதுல இருந்து பெருசு போனோம் அப்படின்னா நியூமரேட்டர்ல பெருசு இருக்கும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. அப்ப இங்க கிலோமீட்டர் பெர் ஹவர் to மீட்டர் பெர் செகண்ட் கன்வெர்ட் பண்ணணும் கரெக்டா. அப்ப 50 into 5/18 புரியுதா. ஓகேவா. ஸோ 50 into 5/18 இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 250/18 வரும் கரெக்டா. ஸோ 13.9 மீட்டர் பெர் செகண்ட் வரும் சரியா. ஓகேவா. சால்வ் பண்ணி பாருங்க. 13.9 மீட்டர் பெர் செகண்ட் புரியுதா. Third question பாருங்க. Usha swims in a 90 meter long pool. She covers 180 meter in 1 minute by swimming from one end to the other and back along the same straight path. Find the average speed and average velocity. என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, average speed என்ன, average velocity என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல. average speedோட ஃபார்முலா என்ன, change in distance per time. average velocityயோட ஃபார்முலா என்ன, change in displacement per time. இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ average speed என்னன்னு கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ average speed கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாங் ஸ்விம்மிங் பூல் இருக்கு. ஸோ 90 மீட்டர் அந்த ஸ்விம்மிங் பூலோட லென்த் 90 மீட்டர். ஸோ ஷீ கவர்ஸ் 180 மீட்டர் இன் 1 minute பை ஸ்விம்மிங் ஃப்ரம் ஒன் end to the other and back. அதாவது இங்க இருந்து இங்க, அதே நேரம் அதே பாதையில மறுபடியும் இதே இடத்துக்கு வந்திருக்கிறா சரியா. ஸோ இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி டு பி, அகைன் பி டு ஏ சரியா. ஸோ இவ்வளவு தூரம் கவர் பண்ணும்போது 180 மீட்டர் அவ கவர் பண்ணியிருக்கிறா. ஸோ டிஸ்டன்ஸ் 180 மீட்டர் கரெக்டா. ஸோ டிஸ்டன்ஸ் 180 மீட்டர் கவர் பண்ணியிருக்கிறா இன் 1 minute சரியா. அப்ப ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார்முலானா ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பெர் டைம் கரெக்டா. ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் என்ன, 180 தானே. ஸோ ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பெர் டைம். ஸோ ஒரு மினிட்ல கவர் பண்ணியிருக்கிறா. ஸோ 180 மீட்டர் பெர் மினிட், அதாவது 180 மீட்டர் பெர் மினிட் தான் என்னோட ஆவரேஜ் ஸ்பீட். இது நான் செகண்டா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ மீட்டரை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ மீட்டர் டு
மீட்டர் டு மீட்டர், மீட்டர் அப்படி இருக்கட்டும், மினிட்டை மட்டும் நம்ம செகண்டாக கன்வெர்ட் பண்ணலாம். மீட்டர் per செகண்ட்ங்கிறது ஸ்டாண்டர்டான யூனிட் தானே, ஸோ நம்ம மினிட்டை மட்டும் செகண்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 180 மீட்டர் டிவைடட் பை 1 minute = 60 செகண்ட்ஸ். கரெக்டாக? அது 60 செகண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ எனக்கு என்ன வரும்? 3 மீட்டர் per second. சரியா? இது என்னப்பா? ஆவரேஜ் ஸ்பீட். கரெக்டா? இப்போ அடுத்தது எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன ஃபார்முலா? சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம். கரெக்டா? சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம். டிஸ்பிளேஸ்மென்ட் என்னன்னு கண்டுபிடிங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். டிஸ்பிளேஸ்மென்ட் என்ன? டிஃபரன்ஸ் பிட்வீன் தி இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட். கரெக்டா? பொசிஷன். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பொசிஷன்ல இருக்கிறா, ஸோ அகைன் பிக்கு போறா, அகைன் மறுபடியும் ஏக்கு வந்துட்டாங்க. கரெக்டா? ஸோ இப்போ என்ன டிஸ்பிளேஸ்மென்ட் வேல்யூ என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். அப்போ டிஸ்பிளேஸ்மென்ட் வேல்யூ 0வா இருந்ததுன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி வேல்யூ என்னவா இருக்கும்? அதுவும் 0வா தான் இருக்கும். அவ்வளவுதான். ஸோ 0 மீட்டர் per செகண்ட் தான் என்னோட ஆவரேஜ் வெலாசிட்டி. புரியுதா இல்லையா? ஸோ ஆவரேஜ் ஸ்பீட்னா சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் பர் டைம், ஆவரேஜ் வெலாசிட்டினா சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மென்ட் பர் டைம். நல்லா மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் அ ஸ்டேஷனரி பொசிஷன், ராகுல் பெடல்ஸ் இஸ் பைசைக்கிள் டு அட்டைன் அ வெலாசிட்டி ஆஃப் 6 மீட்டர் per second in 30 seconds. Then he applies brakes such that the velocity of the bicycle comes down to 4 meter per second in the next 5 seconds. Calculate the acceleration of the bicycle in both the cases. இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஸோ ஒரு பைசைக்கிளில் பெடல் பண்ணிட்டு போகிறாங்க, வெலாசிட்டி ஆஃப் 6 மீட்டர் per second in 30 seconds. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க? 6 மீட்டர் per second. கரெக்டா? ஸோ ஸ்டார்டிங்கில், அதாவது u = 0. கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் வெலாசிட்டி 0வா இருக்கு மொதல் கேஸில். கரெக்டா? ஸோ ஸ்டார்டிங்கில் அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து பைசைக்கிளில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி 0வா இருக்கு. அதுக்கு பிறகு ஃபைனல் வெலாசிட்டி என்னவா இருக்கு? 6 மீட்டர் per செகண்டாக இருக்கு. கரெக்டா? எவ்வளவு டைமில்? 30 செகண்ட்ஸில். புரியுதா இல்லையா? ஸோ இதுதான் மொதல் சினாரியோ. கரெக்டா? ராகுல் பெடல்ஸ் இஸ் பைசைக்கிள் டு அட்டைன் அ வெலாசிட்டி ஆஃப், அட்டைன் அ வெலாசிட்டி, லாஸ்ட் ஃபைனல் வெலாசிட்டி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்துக்கணும். புரியுதா? ஸோ ஃபைனல் வெலாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இனிஷியல் வெலாசிட்டி 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. டைம் 30 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகேவா? இதுவரை கிளியர் ஆச்சா? சரியா? ஸோ டைம் 30 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? ஆக்சலரேஷன் ஆஃப் த பைசைக்கிள் இன் போத் த கேஸஸ். ஃபர்ஸ்ட் கேஸ் இதுதான். சரியா? ஸோ இதுக்கு ஆக்சலரேஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு ஆக்சலரேஷன் ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஆக்சலரேஷன் வெலாசிட்டியோட இனிஷியல் ஃபைனல் ரேஞ்ச் கொடுத்துருந்தாங்கன்னா ஆக்சலரேஷனோட ஃபார்முலா என்ன? v minus u by t. கரெக்டா? அவ்வளோதான். சரியா? இப்போ வியோட வேல்யூ என்ன? 6, யோட வேல்யூ 0, டியோட வேல்யூ 30. இது 6/30 எனக்கு என்ன வரும்? 1/5 வரும். அதாவது 0.2 மீட்டர் per செகண்ட். சரியா? இப்போ அடுத்த கேஸ் பாருங்க. அடுத்த கேஸ் பாருங்க. தென் ஹி அப்ளைஸ் பிரேக்ஸ். ஓகேவா? ஸோ அப்படி போயிட்டே இருக்கிறான். அப்போ அவன் பிரேக் அப்ளை பண்ணுறான். கரெக்டா? பிரேக் அப்ளை பண்ண உடனே வெலாசிட்டி என்ன ஆயிடுச்சு? 4 மீட்டர் per செகண்டாக கம்மி ஆயிடுச்சு. இந்த நெக்ஸ்ட் 5 செகண்ட், அடுத்த 5 செகண்ட்ல இவ்வளோ தூரம் கம்மி ஆயிடுச்சு. சரியா? அப்போ இனிஷியல் வெலாசிட்டி என்னப்பா? இப்போ இனிஷியல் வெலாசிட்டி என்ன? அதுவரை எவ்வளவு வெலாசிட்டி இருந்தது? 6 மீட்டர் per செகண்ட் தானே. அப்போ அதுதான் இப்போ இனிஷியல் வெலாசிட்டி. கரெக்டா? ஃபைனல் வெலாசிட்டி என்ன? அவன் பிரேக் அப்ளை பண்ணோன்னு ஒரு வெலாசிட்டி வருது இல்லையா? அதுதான் ஃபைனல் வெலாசிட்டி, அதாவது 4 மீட்டர் per செகண்ட். ரைட்டா? டைம் என்னன்னு கொடுத்துருக்காங்க? டைம் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 5 செகண்ட்ஸ். கரெக்டா? அப்போ 5 செகண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ டேட்டா கிளியர் ஆயிடுச்சா? இப்போ ஆக்சலரேஷன் என்னன்னு பாருங்க. v minus u by t. அதாவது வியோட வேல்யூ என்ன? 4 மைனஸ் யோட வேல்யூ என்ன? 6 டிவைடட் பை டியோட வேல்யூ என்ன? 5. கரெக்டா? ஸோ -2/5. ஸோ -2/5 எனக்கு ஆன்சர் என்ன வரும்? -0.4 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். கரெக்டா? எங்க செகண்ட் ஸ்கொயர்ல வரும். ரைட்டா? ஓகேவா? ஸோ மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர், இங்கே மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். ஆக்சலரேஷனோட யூனிட் மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் தானே. ரைட்டா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதுல இருந்து என்ன சொல்லிக்கலாம்? நம்ம வெலாசிட்டியும் பாசிட்டிவாக இருந்து ஆக்சலரேஷனும் பாசிட்டிவாக இருந்ததுன்னா நான் என்ன சொன்னேன்? ஸோ அதோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறது மீனிங் அப்படின்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்க, இங்கே வெலாசிட்டியும் பாசிட்டிவாக இருக்கு, பட் என்ன ஆயிடுச்சு? ஆக்சலரேஷன் நெகட்டிவ் ஆயிடுச்சு. அப்படின்னா பிரேக் அப்ளை பண்ணோடனே கிராஜுவலாக என்ன ஆயிரும்? ஸ்பீடுங்கிறது கம்மி ஆகிட்டே தானே இருக்கும். ஸோ இது அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அப்படி நெகட்டிவ்லி ஆக்சலரேட்டிங் ஆகிட்டே இருக்கு. அதுதான் அந்த நெகட்டிவ் டேர்மோட மீன். புரியுதா? 5th question பாருங்க. a car accelerates uniformly. so uniform acceleration அப்படின்னு சொல்லிட்டாங்க. from 18 km per hour to 36 km per hour in 5 seconds. 18 km per hourல இருந்து 36 km per hour வரை போகுதா in uniform acceleration. சரியா? so 5 secondsல போகுது. சரியா? so இது அப்ப என்ன சொல்லியிருக்காங்க? கிலோமீட்டர் பவர்னாலே அது என்ன யூனிட் தான்? வெலாசிட்டியோட யூனிட் தான். கரெக்டா? ஸோ இது இனிஷியல் வெலாசிட்டி, இது ஃபைனல் வெலாசிட்டி. ஓகேவா? இது டைமும் கொடுத்துருக்காங்க. கரெக்டா இல்லையா? இப்போ டைம்ங்கிறது செகண்ட்ல கொடுத்துருக்காங்க, பட் நம்மளோட வெலாசிட்டி ஹவர்ல இருக்கு. கரெக்டா? ஸோ நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் இந்த யூனிட்டோட கன்வர்ஷன்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா இருக்கும்ல. ஸோ கிலோமீட்டர் per hour மீட்டர் per செகண்டா மாத்திக்கலாம். சரியா? ஸோ பேஸ்ட் ஆன் த ஆப்ஷன்ஸ்ல எப்படி இருக்கோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ கிலோமீட்டர் per hour மீட்டர் per செகண்டா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? 18 எது கொண்டு மல்டிப்ளை பண்ணணும்? கிலோமீட்டர் per hour டு மீட்டர் per செகண்ட். சின்ன யூனிட்டா மாத்தணும். அப்ப மேல என்ன வரும்? சின்ன
வேல்யூ வரும் ஸோ 5/18 சரி அப்போ 18 கேன்சல் ஆகுமா ஸோ 5 மீட்டர் per செகண்ட் இதுதான் என்னோட u வேல்யூ சரியா ஸோ இப்போ v எப்படி கன்வெர்ட் பண்ணணும் 36 into 5/18 ஸோ இங்கே என்ன வரும் 18 into 2 36 கரெக்டா ஸோ 10 மீட்டர் per செகண்ட் சரியா இதுதான் என்னோட v வேல்யூ ஓகேவா கிளியர் ஆச்சா ஸோ இது u வேல்யூ இது v வேல்யூ ஓகேவா இப்போ என்னப்பா கண்டுபிடிக்கணும் ஆக்சலரேஷனோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஏயோட ஆக்சலரேஷனோட ஃபார்முலா என்ன இனிஷியல் ஃபைனல் வெலாசிட்டி எனக்கு தெரியும் கரெக்டாக ஸோ ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை t சரியா ஓகேவா ஸோ இப்போ ஃபைனல் வெலாசிட்டி வேல்யூ என்ன 10 மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி வேல்யூ என்ன 5 டிவைடட் பை டைமோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 5 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க கரெக்டாக ஸோ இதில் 5 சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா 5/5 உங்களுக்கு என்ன வரும் 1 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் யூனிட்ல கன்ஃபியூஷன் ஆயிடக்கூடாது 1 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் சரியா கிளியர் ஆச்சா இப்போ செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த கார் இந்த டைம் அதாவது எஸ்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க சரியா இப்போ நம்ம இந்த டைம் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட இன்டர்லேஷன் அதாவது இந்த இக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எஸ் எந்த ஃபார்முலாலாம் வருது இந்த ஃபார்முலாவில் வரும் கரெக்டாக v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as இதில் வரும் இன்னொன்று என்ன வரும் s ஈக்குவல் டு ut பிளஸ் half at ஸ்கொயர்னு இருக்கும்ல அந்த ஃபார்முலாலேயும் வரும் கரெக்டாக ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாமான்னு பாருங்க u தெரியும் v தெரியும் ஆக்சலரேஷனும் தெரியும் s கண்டுபிடிச்சிடலாம் ஆப்வியஸா இதை யூஸ் பண்ணிக்கலாம் செகண்ட் ஃபார்முலா பாருங்க u தெரியும் கரெக்டா ஓகே u தெரியும் a தெரியும் t தெரியும் எல்லாமே தெரியும் ஸோ s டைரக்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் புரியுதா இல்லையா ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோங்க சரியா ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோமா ஓகேவா ஸோ v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as இந்த ஃபார்முலா நான் இப்போ யூஸ் பண்ணுறேன் சரியா நீங்கள் செகண்ட் ஃபார்முலானாலும் ட்ரை பண்ணி பாருங்க அதே ஆன்சர் வரும் சரியா ஸோ v ஸ்கொயர் ஃபார்முலா v ஸ்கொயர் வேல்யூ என்னப்பா 10 கரெக்டா ஸோ 10 என்ன 10 ஸ்கொயர்னா 100 மைனஸ் யூவோட வேல்யூ என்ன 5 ஸோ 5 ஸ்கொயருங்கிறது 25 ரைட்டா ஈக்குவல் டு 2 இன்டூ ஏயோட வேல்யூ என்ன 1 எஸ்ஸோட வேல்யூ இனிதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அதுதான் நம்மளோட டார்கெட்டே கரெக்டா ஸோ எஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் 25னா 75 வரும் ஸோ இங்கே டிவைடட் பை 2 ஸோ 75/2 எனக்கு என்ன ஆன்சர் வரும் 37.5 மீட்டர் அவ்வளோதான் புரியுதா இல்லையா ஸோ செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணதை விட ஃபர்ஸ்ட் ஃபார்முலா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கேஸில் கரெக்டாக ஸோ 37.5 மீட்டர் உங்களுக்கு ஆன்சர் வரும் இதான் டிஸ்டன்ஸ் கவுண்ட் வித் கார் இன் தட் டைம் புரியுதா ஓகேவா ஈஸி ஆயிடுச்சா ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க 6th கொஸ்டின் a racing car has a uniform acceleration of 4 meter per second square what distance will it cover in 10 seconds after start சரியா சில என்ன கேட்டிருக்காங்க யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் ஆமா சரியா ஸோ யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் கொடுத்துட்டாங்க 4 மீட்டர் ஸ்கொயர் அதாவது ஆக்சலரேஷனோட வேல்யூ 4 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க வாட் டிஸ்டன்ஸ் வில் இட் கவர் இன் 10 செகண்ட்ஸ் ஆஃப்டர் ஸ்டார்ட் ஸோ டைம் கொடுத்துருக்காங்க 10 செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க டிஸ்டன்ஸ் இட் வில் கவர் டிஸ்டன்ஸ் எஸ்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க சரியா ஸோ எஸ்ஸுக்கும் ஏக்கும் டைரக்டா நமக்கு என்ன ரிலேஷன் யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணிக்கலாமா கரெக்டா ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணிக்கலாமா இல்லை அட் ஸ்டார்ட் ஆஃப்டர் ஸ்டார்ட் தான் கொடுத்துருக்காங்க கரெக்டா அப்போ என்னோட இனிஷியல் வெலாசிட்டி என்னவா இருக்கும் கண்டிப்பா 0வா தானே இருக்கும் ஸோ 0 மீட்டர் per செகண்ட் தான் என்னோட இனிஷியல் வெலாசிட்டி ஸோ நான் இப்படி எடுத்துட்டு இப்போ கண்டினியூ பண்ணலாமா ஸோ எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் ut பிளஸ் half at ஸ்கொயர் இப்போ நான் v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது ஏன்னா எனக்கு இனிஷியல் ஃபைனல் வெலாசிட்டி அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கொடுக்கல கரெக்டா இல்லையா நான் ஏன்னா இது நம்ம ஃபைனல் வெலாசிட்டிங்கிற வேல்யூ எங்கேயுமே மென்ஷன் பண்ணல ஸோ அதனால நான் இந்த ஃபார்முலா தான் நான் சூஸ் பண்ண முடியும் ஏன்னா யூவோட வேல்யூ 0ங்கிறது ஆஃப்டர் ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த டேர்ம்ல சொல்லியிருக்காங்க சரியா ஸோ இதில் நான் யூஎஸ் 0 சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னா அந்த ஹோல் டேர்ம் 0 ஆயிருமா ஸோ half at ஸ்கொயர் ஸோ ஏயோட வேல்யூ என்ன 4 டியோட வேல்யூ என்ன 10 ஸோ 10 ஸ்கொயர் கரெக்டா ஸோ இங்கே என்ன வரும் எனக்கு இங்கே 2 வரும் ஸோ இங்கே 100 10 ஸ்கொயருங்கிறது 100 ஸோ 200 மீட்டர் கரெக்டா ஸோ டிஸ்டன்ஸ் டிராவல் எவ்வளோ வந்துருச்சு எனக்கு 200 மீட்டர் புரியுதா 7th question பாருங்க an athlete completes one round of a circular track of diameter 200 meter in 40 seconds what will be the distance covered and displacement at the end of 2 minute 20 seconds சரியா ஸோ மீட்டர் கிடையாது இங்கே 2 minute 20 seconds சரியா இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க ஒரு அத்லெட் ஒரு சர்க்குலர் ட்ராக்கை சுற்றி ஓடிட்டே இருக்கிறாங்க அந்த சர்க்குலர் ட்ராக்கோட டயாமீட்டர் 200 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க ஸோ 40 செகண்ட்ஸில் ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க ஸோ வாட் வில் பி த டிஸ்டன்ஸ் கவர்ட் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் த எண்ட் ஆஃப் 2 minute 20 seconds ஸோ 2 நிமிஷம் 20 செகண்ட் முடியும் போது எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கிறாங்க எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர் ஆயிருக்கு எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற வேல்யூவை கேட்டிருக்காங்க சரியா புரிஞ்சுதா கொஸ்டின் ரைட்டா ஸோ அந்த சர்க்குலர் ட்ராக்கோட டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க 200 மீட்டர்ஸ் அதுல இருந்து ரேடியஸ் 100 மீட்டர் கண்டுபிடிச்சிடலாம் கரெக்டா ஸோ அதே மாதிரி ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் பண்றதுக்கு 40 செகண்ட் சொல்லியிருக்காங்க 2 நிமிஷம் 20 செகண்ட் கம்ப்ளீட் பண்ண டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டிருக்காங்க ஸோ 2 நிமிஷம் 20 செகண்ட்னா ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு ஒரு 60 செகண்ட்ஸ் வருமா இப்போ 2 நிமிஷத்துக்கு 120 செகண்ட்ஸ் வருமா ஸோ
120 + 20 140 செகண்ட் சரியா. ஸோ 140 செகண்ட்ஸ் அந்த 140 செகண்ட்ஸ் ஆகணும் அப்படின்னு எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ 140 செகண்ட் முடியும் போது எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருப்பாங்க அந்த அத்லெட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸோட ஃபார்முலா நமக்கு தெரியும்ல, வெலாசிட்டி இன்டூ டைம். ஸோ யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்லலை. ஸோ வெலாசிட்டிங்கிறது அதோட ஐடியா, அது யூனிஃபார்மா நான் யூனிஃபார்மா அப்படிங்கிற மாதிரி எனக்கு எதுவுமே தெரியாது கரெக்டா. ஸோ ஜெனரலா கொடுத்துருக்கிற அந்த 40 செகண்டை வச்சு, ஸோ ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு 40 செகண்ட் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த 40 செகண்டை வச்சு வெலாசிட்டி ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும் சரியா. ஸோ வெலாசிட்டி ஆஃப் அ சர்க்கிள், ஸோ வெலாசிட்டி ஆஃப் அ சர்க்கிள் ஃபார்முலா என்ன, வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன, ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் பை டைம் தானே. ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் கரெக்டா, டிஸ்டன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள்னா என்ன, சர்க்கம்பரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள். ஸோ 2πr/t, 2πrனா ஆரோட வேல்யூ நமக்கு தெரியும், கிவன் டயாமீட்டர், அதுல இருந்து ஆரோட வேல்யூ 100 அப்படின்னு எடுத்துக்கலாமா. ஸோ டீயோட வேல்யூ என்ன 40 செகண்ட். ஸோ ஸ்டார்டிங்ல 40 செகண்ட்ஸ்க்கு 1 ரவுண்ட் அப்படின்னு சொன்னோம்ல, அதை வச்சு வெலாசிட்டி எடுக்கிறோம் புரியுதா இல்லையா. ஸோ 2πr/t நமக்கு தெரிஞ்ச டேட்டா வச்சு ஃபர்ஸ்ட் இனிஷியல் வெலாசிட்டி என்ன, ஸோ பேசிக்கா எந்த வெலாசிட்டில இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற டேட்டாவை கண்டுபிடிக்கிறோம். 15.7 மீட்டர்/செகண்ட் தான் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ணிட்டோம். ஓகேவா இல்லையா சரியா. ஸோ இதுதான் நம்மளோட வெலாசிட்டி. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், அப்போ டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் 140 செகண்ட்ஸ். 140 செகண்ட்ஸ்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருப்பாங்க, வெலாசிட்டி இன்டு டைம் கரெக்டா. ஸோ வெலாசிட்டியோட வேல்யூ என்ன 15.7 மீட்டர்/செகண்ட் இன்டு டைம் டேக்கன். ஸோ டைம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க 140 செகண்ட்ஸ்ல எவ்வளவு கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பண்ணிட்டா போதும் புரியுதா இல்லையா. சரி நம்ம டைரக்டா இங்க இருந்து கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா வெலாசிட்டி எனக்கு தெரியாது, டைம் மட்டும் தான் தெரியும். ஸோ வெலாசிட்டி தெரியறதுக்காக இதை கால்குலேட் பண்ணியிருக்கிறோம் புரியுதா இல்லையா. ஓகேவா. ஸோ ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா 2198 மீட்டர் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இதுதான் டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் 140 செகண்ட்ஸ். கிளியர் ஆச்சா. ஓகேவா. இப்போ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ 140 நிமிஷம் முடியும் போது ஸோ அந்த அத்லெட் எங்க நிக்கிறாங்க, அது ஸ்டார்டிங் பொசிஷன் மாதிரி ஃபைனல் பொசிஷன், இதோட டிஸ்டன்ஸ் தானே நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் கரெக்டா இல்லையா. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ஸோ 140 செகண்ட் முடியும் போது அவங்க எந்த இடத்துல நிற்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியணும் கரெக்டா. ஸோ இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம் சரியா. இப்போ ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செகண்ட் ஆகும்னு சொன்னோம், 40 செகண்ட் ஆகும்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க கரெக்டா. அப்போ 140 செகண்ட் முடிக்கிறதுக்கு எத்தனை ரவுண்ட் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாமா, 3.5 ரவுண்ட்ஸ் ஆகும் புரியுதா இல்லையா. ஸோ 40 செகண்ட்ஸ்க்கு 1 ரவுண்ட், அப்போ 140 செகண்ட்ஸ்க்கு 3.5 ரவுண்ட்ஸ் ஓகேவா. இப்போ நம்ம இங்கே நிற்கிறோம்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே நிற்கிறாங்க அப்படின்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இது ஒரு ரவுண்ட் கரெக்டா, 1, அடுத்தது இங்க 2, அடுத்தது இங்க 3, அடுத்தது 3.5 கரெக்டா, அதாவது 3.5 கரெக்டா. அப்ப எனக்கு எங்க வரும், இந்த இடத்துல கரெக்டா வந்து நிப்பாங்க. ஸோ நான் இங்க ஸ்டார்ட் பண்ணேன், நான் முடியும் போது எங்க இருக்கிறேன், இங்க இருக்கிறேன். இது ரெண்டுத்துக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் தானே டிஸ்பிளேஸ்மெண்ட். இது ரெண்டுத்துக்கு நடுவில் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, 200 தானே. ஸோ அதுதான் அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ என்ன 200 மீட்டர் அவ்வளவுதான் சரியா. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபைனலா எங்க நிக்கிறாங்க, ஸ்டார்டிங்ல எங்க ஆரம்பிச்சாங்க அப்படிங்கறத தெரியணும். ஸோ அது ரெண்டுத்தோட டிஸ்டன்ஸ் தான் உங்களோட டிஸ்பிளேஸ்மெண்ட் புரியுதா இல்லையா. இந்த மாதிரி சர்க்குலர் ட்ராக் வச்சு சர்க்குலர் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு கேட்கலாம். அந்த சர்க்குலர் மோஷன் ரிலேட்டடாகவும் ப்ராப்ளம்ஸ் நிறைய சால்வ் பண்ணி பாருங்க சரியா. ஸோ இதை நமக்கு ஆர்ஆர்பி ரிலேட்டடா மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், அது கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ணது இல்லையா. ஸோ அதனால மற்றபடி நீங்கள் எதுக்கும் பார்த்து வச்சுக்கோங்க சரியா. ஸோ லாஸ்ட்டாக ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் போகலாமா. ஸோ ஒரு 3 ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கிறேன், ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் சால்வ் பண்ணி பாருங்க ஓகேவா. அண்ட் ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் இஸ் மூவிங் இன் அ சர்க்குலர் ஆர்பிட், பார்த்தீங்களா சர்க்குலர் ஆர்பிட்னு கொடுத்துருக்காங்க, அதோட ரேடியஸும் கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் கேட்டிருக்காங்க, டைமும் கொடுத்துருக்காங்க. 24 hours ரிவால்வ் பண்ணுறதுக்கு எவ்வளவு ஸ்பீட் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் தெரியுது, ஆர் தெரியுது, அதே நேரம் டைம் தெரியுது. ஸ்பீடோட ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் பை டைம் கரெக்டாக. டிஸ்டன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள்னா என்ன, சர்க்கவரன்ஸ், அது 2πr/t கரெக்டா இல்லையா. ஸோ ஆர் கொடுத்துருக்காங்க, டி கொடுத்துருக்காங்க, ஸ்பீடை கால்குலேட் பண்ணிடலாம் ஓகேவா. அவ்வளோதான் சரியா. உங்களுக்கு என்ன யூனிட் வேணுமோ km/hலே கால்குலேட் பண்ணுங்க, நம்ம பார்த்துக்கலாம் சரியா. ஆப்ஷன்ல மீட்டர்/செகண்ட் இருந்ததுன்னா அதில் மாற்றிக்கலாம் புரியுதா. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, a motor boat starting from rest on a lake accelerates in a straight line at a constant rate of 3 meter/second² for 8 seconds. How far does the boat travel during its time? இதுவும் ஈஸி தான். how farனால என்ன, எவ்வளவு டிஸ்டன்ஸ் அந்த போட் டிராவல் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட், இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்களா. சப் u = 0. அது நேரம் ஆக்சலரேட்ஸ் இன் a straight line, accelerate 3 meter/second². meter/second²னால இது என்ன வேல்யூ தான், ஆக்சலரேஷனோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க, டைமும் கொடுத்துருக்காங்க. ஸோ a தெரியும், t தெரியும் கரெக்டா. ஸோ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா, s = ut + ½ ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா ஓகேவா. ஸோ u ஓட வேல்யூ 0, ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட்ல இருந்து தானே ஸ்டார்ட் பண்ணுது, அப்போ u ஓட வேல்யூ 0 கரெக்டா. ஸோ ut + ½ t தெரியும், a தெரியும், uவும் தெரியும் 0 கரெக்டா. ஸோ அந்த வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா s ஓட வேல்யூ கிடைச்சிடும், ஈஸி தானே ரைட்டா. அடுத்த தேர்ட் கொஸ்டின்
பாருங்க the brakes applied to a car produce an acceleration of 6 meter per second square in the opposite direction to the motion. If the car takes 2 seconds to stop after the application of brakes, calculate the distance it travels during its time. So இதுல என்ன கேட்டிருக்காங்க, distance தான் கேட்டிருக்காங்க. பட் கொஸ்டினை பாருங்களேன், the brakes applied to a car produce an acceleration of 6 meter per second square in the opposite direction to the motion. So opposite directionனாலே நமக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும், நெகட்டிவ் யூஸ் பண்ணணும். கரெக்டா? அப்ப ஆக்சலரேஷன் வேல்யூ கொடுத்திருக்காங்க, பட் நெகட்டிவ்ல கொடுத்திருக்காங்க, மீட்டர் per second square அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரியாப்பா? ஓகேவா? if the car takes 2 seconds to stop, so car 2 செகண்ட் எடுக்குது. ஓகே, டைம் கொடுத்திருக்காங்க to stop, so ஸ்டாப் ஆக போகுது. புரியுதா? so ஸ்டாப் ஆகும்போது 2 செகண்ட்ஸ் எடுக்குது after the application of brakes. அப்ப ஸ்டாப் ஆகும்போது, அப்ப ஸ்டாப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. புரியுதா? so ஒரு ப்ராப்ளம்ல ஸ்டார்ட் ஆகுதா ஸ்டாப் ஆகுதா அப்படிங்கறத நம்ம நோட் பண்ணணும். சரியா? நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்லயும் செகண்ட் ப்ராப்ளம்ல பார்த்த மாதிரி ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட் அப்படின்னா, ஓகே அவ்வளவு நேரம் தூங்கிட்டு கார் திடீர்னு முழிச்சிருச்சு, அப்ப இனிஷியல் வெலாசிட்டி 0 அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். so இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்டாங்க அப்படின்னா, அதாவது பிரேக் அப்ளை பண்ணி கார் ஸ்டாப் ஆக போகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஸோ அவ்வளோ நேரம் ஓடிட்டு இருந்த கார் நிற்க போகுது, அப்போ ஃபைனல் வெலாசிட்டி தான் 0 அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினில் ஃபைனல் வெலாசிட்டி வியோட வேல்யூ 0. புரியுதா? கிளியரா புரியுதா? ஸோ அவ்வளோதான். இந்த டேட்டா தான், அந்த 3 டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு எஸ் கண்டுபிடிக்கலாமான்னு பாருங்க. ஸோ எஸ்க்கு நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன? எஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் half AT ஸ்கொயர். கரெக்டாக? இந்த ஃபார்முலா தெரியுமா? பட் இதில் யூ எனக்கு தெரியாது, எனக்கு ஃபைனல் வெலாசிட்டி தான் தெரியும். கரெக்டா? ஸோ ஏ தெரியும், டி தெரியும், யூ தெரியாது. அப்போ யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? பியிலிருந்து யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? வி ஈக்குவல் டு யூ பிளஸ் AT ஃபார்முலா இருக்கா? கரெக்டா? எனக்கு வி 0 தெரியும், ஏ தெரியும், டி தெரியும். ஸோ இதுலேருந்து யூ கண்டுபிடிச்சிடலாமா? ஓகேவா? புரிஞ்சுதா இல்லையா? ஸோ இதுல இருந்து யூ கண்டுபிடிங்க, யூ எதிர செலக்ட் பண்ணுங்க, மீதி எல்லா டேட்டாவும் ஆல்ரெடி கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, எஸ் கால்குலேட் பண்ணுங்க. அவ்வளோதான். ஓகேவா? இதுக்கு எதுக்குமே நான் ஆப்ஷன்ஸ் கொடுக்கல. நீங்க ஆன்சர் சால்வ் பண்ணிட்டு என்ன ஆன்சர் வந்தது அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் இது ரிலேட்டடா இன்னும் ஏதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ முக்கியமான டாபிக் இந்த டிஸ்டன்ஸ் ரிலேட்டடான, இந்த மாதிரி மோஷன் ரிலேட்டடான டாபிக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஸ்ட் வீடியோவும் பாருங்க, இந்த வீடியோவும் பாருங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க. சரியா? ஸோ ஒரு வீடியோவில் நம்ம டோட்டலா இந்த பெரிய கான்செப்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த யூனிட்ல லாஸ் ஆஃப் மோஷன் பத்தி பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட். அந்த பர்டிகுலர் வீடியோவை நல்ல நீட்டா வாட்ச் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அவ்வளோதான்ப்பா. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படி லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணி படிங்க. மறக்காம நம்ம சேனல் ஈஸியாக பை ட்ரிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.